தவம் அது ஆனந்தமே என்ற தலைப்பில் இன்று நமக்கு நல்ல பல வேதாத்திரிய சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வதற்காக பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்கள் நெல்லையிலிருந்து விண்ணலை வழியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றோம். அம்மா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் பேராசிரியர் லீலாவதி அம்மா அவர்கள் கல்வி தகுதியாக தமிழ் MA மற்றும் நமது மனவளக்கலை யோகாவில் MA பட்டம் அடைந்துள்ளார்கள். திருநெல்வேலி மண்டல துணைத் தலைவர் ஸ்மார்ட்டாகவும் திருநெல்வேலி மண்டல இணையதள நிகழ்வு பொறுப்பாளராகவும் மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். திருநெல்வேலி மாநகரை சுற்றியும் மற்றும் இணைய வழியாகவும் பல்வேறு தவதத்துவ உரைகள் வழங்கி வருகின்றார்கள். நமது சுதந்திர தின 75வது வருட கொண்டாட்டத்தில் தினமலரும் ரூரல் புல்லட்டின் இணைந்து வழங்கிய ஒரு நிகழ்வில் நம்பிக்கை தமிழச்சி என்ற ஒரு சிறப்பான விருதை பெற்ற பெருமைக்கு உரியவர்கள். அம்மா அவர்களின் தமிழ் வளமும் குரல் வளமும் போற்றுதற்குரியது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இன்றைய நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது ஆசான் அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுகமமாக வந்திருந்து இன்றைய நிகழ்வை நமக்கு நடத்தி தருவார்களாக. அவர்களது ஆற்றல் நம் அனைவரிலும் நம் இல்லங்கள் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். குருவருள் நிறைக, குருவே துணை. உலக சமுதாய சேவா சங்கம் மற்றும் ஆழியார் IT இயக்குநரகத்தின் தலைவர்கள் உள்ளிட்ட அத்தனை நிர்வாகிகளுக்கும் நம்ம எல்லாம் மிக சிறப்பாக இணைத்துக் கொண்டிருக்கின்ற நல்ல ஒரு துரிய தவம் இயற்றி ஆசிரியர் அறிமுக உரையையும் அளித்த பேராசிரியர் பெருந்தகை சந்திரா அம்மா அவர்களுக்கும் மற்றும் இந்த இணையதள இணைப்பில் இணைந்து இருக்கின்ற அத்துணை வேதாத்திரிய விழுதுகளுக்கும் இனிமையான காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பொற்பாதங்களில் நமது சிரம் பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்த ஆசானின் துணையோடு இன்றைய சிந்தனை உரையை தொடங்குகின்றோம். அருள் தந்தையுடைய கவியோடு வழமை போல் தொடங்குவோம். இன்ப ஊற்று என நிறைந்த இறைவாயெனும் போதிலே ஏற்படுமோர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம் நானகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் நானகத்தே காணுகின்றேன். நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலாய் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். தன்வயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்கும் முன் தன்மையினை என்ன என்ன உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. வாழ்க வளமுடன். அருள் தந்தை அருளுடைய கவியிலிருந்து தான் இந்த தலைப்பை நம்ம சிந்திக்க இருக்கின்றோம்.
மீண்டும் இணைப்பில் இருக்கின்ற அத்தனை சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தவமதே ஆனந்தமே அப்படிங்கிற தலைப்பு. முதல்ல தவம் என்றால் என்ன என்று பார்த்துட்டு அதை ஆனந்தமாக நாம் எவ்வாறு செய்வது அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கின்றோம். தன்னை உணர்தல் தவம் அப்படிம்பாங்க வேதாத்ரி மகரிஷி அவங்க. இதுவா நிறைய இந்த தவம் என்ற வார்த்தையை ஒட்டி நிறைய வார்த்தைகள் நமக்கு பரிச்சயமாகி இருக்கும். தியானம், அதற்கு அப்புறம் ஆங்கிலத்துல மெடிடேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஜபம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இதுல தவம் என்ற வார்த்தை எல்லாத்தையும் சேர்த்து ஆங்கிலத்துல ஒரு இடம் மெடிடேஷன் சொல்லிடுவோம். ஆனாலும் சின்ன சின்னதாக வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கின்றது. தியானம் என்பது ஏதாவது ஒன்றின் மீது மனதை குவிப்பது. வெளியே மனம் போய்கொண்டே இருக்கின்றது புலன்களின் வழியாக, அதை தடுத்து நிறுத்தி உள்ளே நிறுத்துவது. உள்ளே நிற்குமானா அது அலை, மனமெனும் புதிய நமது ஜீவகாந்த அலை தான் மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. அலை என்பது அலைந்து கொண்டே இருக்கக்கூடியது. அதை எப்படி நிறுத்துவது? ஏதாவது ஒன்றின் மீது குவிப்பது. ஃபோக்கஸ் ஆஃப் மைண்ட் ஆன் ஒன் திங் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அஷ்டாங்க யோகத்துல இதுவும் ஒரு அங்கம். அஷ்டாங்க யோகம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயமம், நியமம், ஆசனம், பிரணாயாமம், அடுத்தது பிரத்யாகார, தாரணா, தியானம், சமாதி என்று சொல்லுவது. இதுல தியானம் என்பது வருவது 7வது அங்கமாக வருவது. அப்போ ஏதாவது ஒன்றின் மீது மனதை குவிப்பது தியானம் என்று சொன்னால், தவம் என்பது அதிலேயே ஆழ்ந்து போவது, அதுவாகவே நாம் மாறிக்கொள்வது அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். ஜபம் என்று சொல்லுவது வெளிப்படையாக வார்த்தைகளின் மூலமாகவும் நாம ஜபிப்பது. அதாவது தியானம் என்பது அமைதியாக செய்கின்றோம், தவம் என்பது உள்புறமாக குதித்து உள்புறமாக குவித்து அதுவாகவே நாம மாறிக்கொள்வது. ஜபம் என்பது வாய்விட்டு சொல்லுவது. பக்தி மார்க்கத்துல நம்ம ஆலயங்களுக்கெல்லாம் சென்றோம் அப்படின்னா பார்க்கலாம். இப்ப ரொம்ப அது குறைஞ்சு போச்சு. பழைய காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கோயிலுக்குள்ள நுழையும் போதே 2 கையும் விரிச்சிட்டு இல்ல கை 2ஐயும் தலைக்கு மேல கூவிட்டு அப்படியே கூப்பிட்டு வருவாங்க. சாமி கடவுள் அந்த தெய்வத்தினுடைய பேரை சொல்லிட்டு, என்னை காப்பாத்து, எல்லாரையும் காப்பாத்து, நல்லபடியா இருக்கணும், மக்களை எல்லாம் நல்லபடியா வையின்ட்டு வாய் விட்டு அதை சொல்லுவாங்க. அதைத்தான் ஜெபித்தல் என்று சொல்லுவாங்களே, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வருத்தப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் செய்யறோம், ஜெபிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆக இதுதான் தவம் என்பதற்கும் தியானம் என்பதற்கும் ஜபம் என்பதற்கும் உரிய வேறுபாடு. இப்போ நாம தவத்தை மட்டும்தான் இருக்கின்றோம். அப்ப தவம் என்பது தியானத்திலே ஒன்றின் மீது குவிக்கின்றோம், தவத்திலே அதுவாகவே நாம மாறி போகின்றோம். இந்த தா என்ற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால், தா என்பது 3 எழுத்து. தா வா இம் என்பது. தா என்பது தன்னை உணர்தல், வா என்பது வடிவெடுத்தல், இம் என்பது பிரணவம், அதோடு கலந்து விடுவது. அதாவது தன்னை உணர வேண்டும். அதான் தியானம் என்பதுல முதல் படி. நான் யார் என்று நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த மனித பிறவி? ஏன்னா மனித பிறவியை இறைநிலை உருவாக்குவதற்கு மிகுந்த சிரமப்பட்டது. நமக்கே தெரியும். 5 நிலை வர, 5 அறிவு வரை தானாகவே முகிழ்ந்து கொண்டது. 1லிருந்து 2லிருந்து 3, 3லிருந்து 4, 4லிருந்து 5 என்பது வந்து விட்டது. ஆனா 5லிருந்து 6 என்பது, அதாவது மனிதர்களுக்கே நாம் அவளை எளிதில வரல. இறைநிலை தான் போட்ட சட்டத்திட்டங்களை, இயற்கை சட்டங்களை மீறிதான் நம்மை படைத்தது. ஏன் அப்படி சிரமப்பட்டு நம்மளை படைச்சது அப்படின்னு பார்த்தா, தன்னை உணர்ந்து கொள்வதற்காக. தன்னை என்றால என்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே, நான் எவ்வளவு உயரத்துல இருக்கேன், எந்த கலர்ல இருக்கிறேன், எவ்வளவு பருமன்ல இருக்கிறேன், எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, இதெல்லாம் எனக்கு தெரியுமேன்னா அது அல்ல. தன்னை உணர்தல் என்றால் எனக்குள்ளாக இருந்து எதை என்னை இயக்கி கொண்டிருக்கிறது. எதுல இப்ப நாம பார்த்த தேவைகள் 3, காப்புகள் 3 எல்லாம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உணவு என்று எடுத்துக்கொண்டால், அந்த உணவை சாப்பிடும் போது எனக்கு ஒரு சலிப்பு வருகிறதே, போதும் என்ற ஒரு நிறைவு வருது. இதுக்கு மேல சாப்பிட்டா சலிப்பு. பிடித்தமான உணவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக அதை சாப்பிட்டோம் என்றால் அதுவும் எனக்கு ஒரு நிறைவை கொடுக்கறது இல்ல, சலிப்பு வருகின்றது. அதான் எதெல்லாம் சலிப்பு வருகிறதோ அதையெல்லாம் சித்தின் போன்னு பெரியவங்க சொன்னாங்க. ஆனா அந்த இறை உணர்வு ஒரு முறை வந்துருச்சுன்னா சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கு வந்துவிடும். அதைத்தான் அவர்கள் ஆனந்தம் என்று சொன்னாங்க. இப்ப இன்பம்னா எதிர்பார்த்த துன்பம் என்பது உண்டு.
ஆனா ஆனந்தம் என்பதற்கு கிடையாது. ஆனந்தம் என்பது ஆனந்தம் தான் அப்படிம்பாங்க. அது பேரானந்தம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அப்ப இந்த ஆனந்தம் என்பது எப்போ நமக்கு கிடைக்கும்? அதைத்தான் பேரின்பம்னு சொன்னாங்க. அது இறைநிலை தான். நானாக இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொண்டு இறைநிலையோடு இணையும் பொழுது நமக்கு அந்த இன்பம் கிடைக்கும். அதுதான் வடிவெடுத்தல் அப்படின்னு. அப்ப அதற்கு இந்த மனதிற்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆலய வழிபாடிலிருந்து பக்தி மார்க்கத்துல ஆலய வழிபாடாக விக்கிரகத்தை வைத்து அதிலே மனதை ஒன்றி ஒன்றி குவித்து குவித்து கோவிலுக்கு போயிடும். அம்மன் கோவில்ல பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணுன்னா சொல்றான், அம்மன் அப்படியே குதிச்சு வர்ற மாதிரி இருக்குது, என் குழந்தை மாதிரியே இருக்குது, எங்க அம்மா மாதிரியே இருக்குது, இதெல்லாம் சொல்றோமேனா நாம அதுவாக வடிவெடுப்பது. அந்த நேரத்துல நான் என்ன மறந்துடுறேனே, அந்த ஆனந்தத்துல திளைக்கிறேன் இல்லையா? அதே போலதான் ஞான மார்க்கத்திலேயும் எனக்குள்ளாக ஆழ்ந்து உள்ளே இருக்கின்ற இந்த இறையை அறிவை நாம உணர்ந்து கொள்வது. அதான் தன்னை உணர்தல் என்று சொல்லுவது. வடிவெடுத்தல் என்றால் அதுவாகவே நாம மாறி போவது. அப்ப அதுவாகவே மாறி போக வேண்டும் என்றால் அதை பற்றிய சிந்தனை நமக்கு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். சாமி சொல்லுவாங்க, எச்செயலை இக்குணத்தை நினைத்தால் அச்செயலின் தன்மையா நினைப்போர் ஆற்றல் மாற்றம் பெறும் அப்படிம்பாங்க. அப்ப நீ எதுவாக நினைக்கின்றாயவே அதுவாகவே மாறுவாய் அப்படின்னு. அப்ப இந்த தன்னை உணர்தல் என்பதை நாம வடிவெடுத்து கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் ஒரு கட்டத்துல நாம் அதுவாகவே மாறி போவோம். அப்ப அது வேறு நாம் வேறு என்பது பிரிக்க முடியாத ஒரு தன்மையாக மாறி போகின்றது. அதைத்தான் இம் என்று பிரணவம் என்றோ அதோடு இணைதல் என்றோ சொல்றோம். வாழ்வின் நோக்கத்துல சுவாமி அதைத்தானே சொல்றார். வாழ்வின் நோக்கம் என்ன என்று சொன்னால் இறை உணர்வு பெறுவது. இறை உணர்வு பெறுவது என்றால் என்ன? இறைவன் வேறு நான் வேறு அல்ல. நானாக இருப்பது இறைவன் தான், என்னுக்குள் இயக்கமாக இருப்பதும் இறைவன் தான். நான் தவறு செய்தால் அதற்குண்டான தண்டனையை கொடுப்பதும் இறைவன் தான். செயல் தத்துவமாகவும் இறைவன் இருக்கின்றான் என்பதை உணர்ந்து கொள்வது தான். அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு நான் தீங்கு செய்து கொள்ளவும் மாட்டேன், பிறருக்கும் தீங்கு கொடுக்க மாட்டேன். அப்போ எனக்கு வலிப்பது போலதான் அவங்களுக்கு வலிக்கும். இந்த துன்பத்தை நீக்கினால் எனக்கு சந்தோஷமா இருப்பது போல அவங்களுக்கு இருக்கும் என்று எண்ணி அவங்களையும் இறை அம்சமாக நாம் பார்க்கும் பொழுது அவங்களே நம்ம கிட்ட சொல்லுவாங்க. யாருக்காவது ஒரு சின்ன உதவி செய்தாலும் போதும். சில நேரங்கள்ல பஸ் ஸ்டாண்ட்ல நிற்போம், சரியாக படிக்க தெரியாதவங்களோ இல்ல கண்ணு பார்வை சரியில்லாதவங்களோ வந்தாங்கன்னா இந்த பஸ் எங்க போகுதுமா அப்படின்னு கேட்டா நாம சொன்னோம்னா நல்லா இருமா தெய்வம் மாதிரி வந்து எனக்கு சொன்னேன் அப்படிம்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நாம என்ன சொன்னோம், ஒரு வார்த்தை இந்த பஸ் இங்க போகுதுன்னு சொன்னா அதுக்கு ஏன் நம்மள கடவுள் நினைச்சிட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல உதவி செய்யும் பொழுது நாம கடவுளாக தெரிகின்றோம். அப்போ இந்த தவம் என்பது தன்னை உணர்தலாகவும் உணர்ந்து நான் மனிதன், நான் கண்டிப்பாக தவம் செய்ய வேண்டும். ஏன்னா இறை உணர வேண்டும் என்றால் எனக்கு தவம் அவசியமாக இருக்கின்றது. அப்போ அந்த தவத்தை நான் செய்யும் பொழுது நான் என்ன நினைக்கின்றனோ அதுவாகவே வடிவெடுக்கின்றேன். மனம் எதை நினைக்கின்றே அதுவாக மாறக்கூடிய தன்மை உடையதுனால எதையாவது மனம் எப்போது எதையாவது உண்ட நினைத்து கொண்டே தானே இருக்கிறது. எண்ணம் இல்லாத நிலை எப்பவாது இருக்கிறதான்னா இல்லை. அப்ப தேவையில்லாததை நினைச்சிருச்சு அப்படின்னு சொன்னா தேவையில்லாததாகவே நாம மாறி போவோம். அதுக்கப்புறம் வீட்லயும் சரி வெளியிலயும் சரி என்னை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்க, நான் எல்லாருக்கும் தேவையில்லாதவளா ஆயிட்டேன் அப்படின்னு புலம்பிட்டே இருக்கேன். காரணம் என்னன்னா தேவையில்லாத குப்பைகளை நான் மனதில் வைத்துக் கொண்டு இருக்கின்றேன். அப்ப அதை எல்லாம் நாம நீக்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில தான் அருட்தந்தை அவர்கள் நமக்கு மனவளக்கலையை 4 அங்கமாக கொடுப்பாங்க. முதலாவதாக அகத்தவம், அகத்தாய்வு, அதுக்கப்புறம் குணநல பேரு, அப்போ முழுமை பேரு. அகத்தவத்தின் மூலமாக அகத்தாய்வு செய்து குணநல பேரு அடைந்து முழுமை நல பேரு அடைய வேண்டும். அப்ப தன்னை உணர்ந்தவர்கள் தான் இறைவனை உணர முடியும். ஐயப்படாத அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் அப்படின்னு வள்ளுவர் இத சொல்லுவாங்க. அப்ப இந்த தவம் என்பதைத்தான் எதையாவது கொண்டு நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப தேவையில்லாத நினைக்கணும் என்றால் தேவையானதின் மீது மனதை குவித்து ஒரு பழக்கம் வேண்டும். அதுக்காக அருள்தந்தி அவர்கள் நமக்கு உள்முக தவத்தை கொடுத்தாங்க. குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு மனவளக்கலையில நமக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சி, தவ பயிற்சி எளிய முறை குண்டலினி யோகம் அப்படிங்கிறது. இப்ப இந்த குண்டலினி என்று சொன்னாலே நமக்கு எல்லாருக்கும் விளக்கம் தெரியும். ஒரு முறை ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். குண்டம் பிளஸ் அலி பிளஸ் நீ அப்படின்னு அதை நாம பிரிக்கலாம். குண்டம் என்று சொன்னா
நெருப்பு இருக்கக்கூடிய இடம் என்று அர்த்தம். யாக குண்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்ப யாக குண்டம்னா என்ன? யாகத்திற்குரிய நெருப்பு இருக்கக்கூடிய இடம் யாக குண்டம் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த குண்டம் என்றால் நெருப்பு என்று அர்த்தம். நெருப்பினுடைய தன்மை சூடு. அலி என்று சொன்னால் ஆண் பெண் தன்மை அற்றது என்று, அதாவது முழுமையாக ஆணாகவோ முழுமையாக பெண்ணாகவோ இல்லாமல் ஆணும் பெண்ணும் கலந்த கலவையாக இருப்பதைத்தான் நாம அலி என்று குறிப்பிடுகின்றோம். இப்ப நீ என்ற வார்த்தை இயக்கத்தை குறிப்பது. இப்போ கல்யாணம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்கன்னா பேரை கேட்டாலே நாம ஆண் அப்படின்னு சொல்லிடுவோம். கல்யாணி என்று சொன்னால் அது பெண்ணை குறிப்பது. பொதுவாக நம்முடைய தமிழர் மரபு சக்தி என்று சொன்னால் இயக்கத்தில் இருப்பது, சிவம் என்று சொன்னால் அசைவத்தில் இருப்பது. பேச்சு வழக்கில் சொல்றாங்க இல்லையா, சக்தி இருந்தால் ஒண்ணு செய்ய, இல்லைன்னா சிவனேன்னு எரி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சக்தி என்று சொன்னாலே இயக்கத்தில் இருப்பது, அசையக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் அதை பெண்ணாக குறிப்பது நம்முடைய பழக்கம். அதனால பெண்மை விகுதி கொடுத்து நீ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ குண்டம் என்றால் நெருப்பு, அதாவது சூடு. அலி என்றால் அது ஆண் பெண் தன்மையற்றது, இல்லை இரண்டும் இணைந்ததுன்னு கூட நாம வச்சுக்கொள்ளலாம். நீ என்றால் இயக்கத்தில் இருப்பது. இப்ப இது எதுக்கு அப்படின்னு சொன்னா உயிரின் தன்மையை குறிப்பதுதான் இந்த குண்டலினி என்ற வார்த்தை. இப்ப நம்ம உயிரை நாம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அது சூடு உடையது. உடம்புல உயிர் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? சூடு இருக்கும். நல்லது கெட்டது தெரியணும். அதனாலதான் கொஞ்சமா சூடு சொரணை இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா உயிர் இருக்கா இல்லையான்னு மறைமுகமா நம்ம கிட்ட கேட்கிறாங்க. அப்போ உயிர் உடல்ல இருக்குதுன்னா சூடு இருக்கும். கை கால் குளிர்ந்துருச்சுன்னா பயந்துக்கிறாங்க தானே. கொஞ்சம் அசைவில்லாம இருக்கிறாங்கன்னா கை காலையெல்லாம் தொட்டு பார்க்குறோம், நெத்தியில கை வச்சு பார்க்குறாங்க. அப்போ உயிர் இயக்கத்தில் இருந்தது என்று சொன்னால் உயிரினுடைய தன்மை முதலாவதாக வெப்பம் அதற்கு உண்டு. இரண்டாவது, உயிருக்கு ஆண் பெண் தன்மை உண்டா என்று சொன்னால் அதற்கு ஆண் பெண் தன்மை கிடையாது. உயிர் தாங்கி இருக்கின்ற உடலுக்கு தான் ஆண் பெண் தன்மை உண்டே தவிர உயிருக்கு ஆண் பெண் தன்மை கிடையாது. அப்போ உயிர் என்பது ஆண் பெண் தன்மை அற்றது, அலி அப்படின்னு அதை சொல்றது. நீ என்று சொல்லும் போது அது இயக்கத்தில் இருப்பது. உயிரினுடைய தன்மை என்னன்னா தன்னைத்தானே சுற்றி கொண்டு உடல் முழுவதும் சுற்றி வருவது. அப்போ இந்த உயிரின் மீது மனம் வைத்து தவம் ஏற்றுவதைத்தான் அருள்தந்தையவங்க நமக்கு குண்டலினி யோகம் அப்படின்னு கொடுத்தாங்க. இன்னொன்று எளிய முறை. அது உண்மையிலே குருவை நாம வணங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா பழைய காலத்துல நமக்கே தெரியும், இல்லறத்தாருக்கு தவம் என்பது கிடையாது, பெண்களுக்கு சுத்தமா கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னா இல்லறத்தார் என்று சொல்லும் பொழுது, ஏன்னா அந்த காலத்துல தவ முறை என்பது கொஞ்சம் கடினமானதாக இருந்தது. மூச்சு பயிற்சியின் மூலமாக, மந்திர உச்சாடனங்களின் மூலமாக மூலாதாரத்துல இருக்கிற உயிராற்றல தலை உச்சிக்கு ஏற்றுவாங்க. எப்படி அது தலை உச்சியில இருந்து 2 வருடத்திற்கு ஒரு ஆதாரமாக கீழே இறங்கியதோ அதே போல 2 வருடத்திற்கு ஒரு ஆதாரமாக அது மேலே ஏத்துவாங்க. இறங்கும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது, இறங்கிடுவோம்னு சொல்லுங்க. பொதுவாகவே எப்படித்தானே, மலை ஏறும் போது சிரமமா இருக்கும், இறங்கும் போது கடகடன்னு இறங்கிடுவோம். அப்ப அது ஆரம்பத்திலே தலை உச்சியில் இருக்கின்ற உயிராற்றல் 2 வருடத்திற்கு ஒரு ஆதாரமாக மூலாதாரத்திற்கு வருகிறதும்பாங்க சாமி. 7வது ஆதாரம் மூலாதாரம். துரியத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 7 2 14 வருடங்கள் அதற்கு ஆகின்றது. இது அவரவருடைய உணவு பழக்க வழக்கம், கருமைய பதிவு, அந்த குழந்தைகளுடைய எண்ணம், செய்கை, இதை பொறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன வித்தியாசம் இருக்கும். இப்ப 2 வருடத்திற்கு ஒரு ஆதாரமாக இறங்கியது போல மூலாதாரத்திலிருந்து மேல ஏத்தணும். அப்படி ஏத்தும் போது அதுக்கு உதவியாகத்தான் மந்திரங்கள் உச்சரிப்பதும் மூச்சு பயிற்சிகளும். இதை செய்வதன் தொடர்ச்சியா செய்து கொண்டே இருக்கும் போது உடல் அந்த உயிராற்றலானது விரிவடைந்து லேசாகி மேல வரும். இப்ப நாம அடுப்புல வெறும் தண்ணிய வச்சு அதுக்கு மேல ஒரு மூடி போட்டு அடுப்பு பத்த வச்சுட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சு ஆவியாகி அந்த ஆவி அந்த தட்டை கீழே தள்ளிடும். ஏன்னா அந்த ஆவி, அந்த நீராவிக்கு அடர்த்தியாது லேசாக்கி மேல வந்து அப்படியே தட்டை தள்ளிடும். அதே போலத்தான் இவங்க உடலை சூடுபடுத்தி அந்த உயிராற்றலை சூடுபடுத்தி கீழே இருக்க மூலாதாரத்திலிருந்து 2 வருடத்திற்கு ஒரு ஆதாரமாக ஏற்றி 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 தலை உச்சிக்கு கொண்டு வரணும். இது
நடைமுறை விதின்னு வச்சுக்கோங்களேன். இதுல என்ன ஒரு சிக்கல் இல்லறத்தாருக்கு வந்துச்சுன்னா, அவங்க என்றைக்காவது தாம்பத்தியத்துல ஈடுபட்டாங்கன்னா அது எந்த ஆதாரத்துல இருந்தாலும் மீண்டும் மூலாதாரத்துக்கு வந்துடும். ஒரு பழமொழி சொல்லுவாங்களா, வீட்டுல பொருளாதாரத்துக்கு சொல்லுவாங்கன்னா, ஜான் யாருன்னா முழம் சறுக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இது எந்த ஆதாரத்துல இருந்தாலும் சிரமப்பட்டு ஆகினைக்கு ஏற்றிருப்பாங்க, தாம்பத்தியம் இருந்தா திருப்பக்கிழமை வந்துடும். அதனால குருமார்களுக்கு அது கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அது எதுக்கு தேவையில்லை, அவங்களும் கஷ்டப்படுறாங்க நாமளும் கஷ்டப்படுறோமோன்ட்டு அவர்களை அனுமதிக்கல. பெண்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் இந்த மாதந்தோறும் இருக்கின்ற மாதவிடாய் காலங்கள்ல உயிர் மைய மூலாதாரத்துக்கு வந்துடும். அதனால இல்லறத்தாருக்கும் பெண்களுக்கும் அது அனுமதிக்கப்படாது. ஆனா அருள் தந்தை அவங்கதான் அனைவருக்கும் கொடுத்தாங்க. அது என்ன மெத்தட் அப்படின்னு சொன்னா, மடாதிபதிகள் அதைத்தான் செய்துட்டு இருந்திருக்கிறாங்க. மடாதிபதிகள் இளைய பட்டம் மூத்த பட்டம்னு சொல்லுவாங்க. இளைய பட்டம் என்று சொல்லும் போது மூத்தவங்க இருக்கும் போதே இளையவர்களுக்கு அந்த மடாதிபதிங்கிற பட்டத்தை சூட்டிடுவாங்க. இந்த ராஜாக்கள் ராஜா இளவரசன் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்ப அந்த இளைய பட்டம் அவங்களை எப்படி அவங்க அந்த மடாதிபதிங்கிற இதுக்கு தகுதிப்படுத்துவாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் தியானம் இதெல்லாம் கற்றுக்கும். அப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த தவ ஆற்றல் அதிகமா உடையவர்களை வைத்துக்கொண்டு, இப்ப நமக்கு சாமி கொடுத்தாங்க இல்லையா, மூலாதாரத்துல இருந்து முதுகு தண்டு வழியா கொண்டு வந்து 2 காதுகளுக்கு மேலாக கொண்டு வந்து குருமத்தியில கொண்டு வந்து விட்டுறது. இப்ப அதே போல மடாதிபதிகளுக்கு இந்த பயிற்சி கொடுக்கப்பட்டு வந்தது. அதே மகரிஷி தெரிந்து கொண்டு, இதை யாரோ ஒருவர் மட்டும் செய்யும் பொழுது ஏன் அனைவரும் செய்ய முடியாது அப்படிங்கறதான் நமக்கு எல்லாருக்கும் அந்த பயிற்சிய கொடுத்தாங்க. இன்றைக்கு ஆக்னை கொடுக்கும்போது அந்த தவத்தை செய்து கொண்டே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள், அதுக்கென்று பயிற்சி நமக்கு உண்டு. ஆசிரியர் பயிற்சி, அருள்நிதியர் பயிற்சி என்று சொல்லும் போது அருள் தந்தையர்களுடைய கைகள்ல இருந்து ஆற்றலை நமக்கு தருவாங்க. நாம் அப்படியே வாங்கி வைத்துக் கொண்டு பயிற்சி செய்துகிட்டே இருக்கணும். வாங்கி அப்படியே வச்சுட்டோம்னா வீணாப்போம். அப்போ பயிற்சி ஜீவகாந்த பெருக்க பயிற்சி செய்து கொண்டு கொடுத்து பழகும் போது ஆற்றல் நம்ம கைகளுக்கு வருகிறது. அப்ப அருள்நிதியர்கள் நமக்கு அதே மூலாதாரத்தில இருந்து புதிதாக பயிற்சி பெற வர்றவங்களுக்கு முதுகுத்தண்டு வழியா கொண்டு வந்து புருவ மத்தியில கொண்டு வந்து விட்டுருவாங்க. இது ஆரம்ப காலத்துல நான் பயிற்சி எடுக்கும் போது எனக்கு தோணி இருக்கு, அது எப்படி மேல வரும், தோல் இருக்கு, தோலுக்குள்ள எலும்பு இருக்கு, எலும்புக்குள்ள இருந்து இது எப்படி மேல வரும் அப்படின்லாம் எனக்கு தோணுது உண்டு. அதுக்கப்புறம் கேஜி சாமி ஐயாட்ட அதை கேட்டோம். ஐயா வரும்போது நிறைய பேசுவோம் அவங்க கிட்ட. அப்ப ஐயா கிட்ட கேட்டோம். அப்போ அவங்க அதுக்கு ஒரு நல்ல எளிமையான ஒரு உதாரணம் சொன்னாங்க. அதை நான் உங்க கூட பகிர்ந்துக்கிறேன். அதாவது ஒரு பேப்பரை எடுத்துக்கோ, அந்த பேப்பருக்கு மேல சேஃப்டி பின்னோ இல்ல இந்த குண்டூசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போட்டு வச்சுக்கோங்க. அந்த பேப்பருக்கு அடியில ஒரு காந்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே நகட்டிட்டே வாங்க. இந்த பின்னெல்லாம் இப்ப எங்க போகும்னா காந்தம் இருக்கிறப்பதையே போகுங்கய்யா அப்படின்னு சொல்லு. அப்ப இடையில பேப்பர் இருக்குது, அந்த சேஃப்டி பின் எப்படி நகழுது அப்படின்னாங்க. இது என்னங்கய்யா பெரிய விஷயம், அந்த காந்த ஆற்றல் அந்த பேப்பர் வழியாவும் ஊடுருவி நகட்டுது அப்படின்னா, இதே தாமா நடக்குது. ஆசிரியர்கள் அருளிதியர்கள் குருவோட ஆற்றலை வாங்கி வச்சிருக்கிறாங்க. அது காந்தம் போல இழுத்துக்கொண்டு அப்படியே மூலாதாரத்துல இருந்து புருவமத்தியில கொண்டு போய் விட்டுருது. அதைத்தான் ஆசிரியர்கள் தவம் கொடுக்கும் போது நமக்கு சொல்லுவாங்க, தீட்சை கொடுக்கும் போது கை வழியே மனசை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனமும் ஒரு காந்தம், ஜீவகாந்தம். ஆசிரியர்களுடைய அந்த அருள் காந்தத்தோடு நம்முடைய ஜீவகாந்தம் இணைந்து மேல வரும்போது எளிதாக அது தவம் நமக்கு புலப்படும் அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ அந்த எளிமையான முறையில தான் அருள் தந்தை நமக்கு கொடுத்தாங்க. அதனாலதான் எளிய முறை குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நாம சொன்ன இழப்பாடுகள், இல்லத்தாருக்கு எந்த இது இருந்துச்சோ, எதனால மறுக்கப்பட்டதோ, பெண்களுக்கு எதனால மறுக்கப்பட்டதோ, அதையெல்லாம் கடந்துதான் நாம இப்ப வந்து கொண்டு இருக்கின்றோம். அப்போ அந்த முறையில எளிமையான முறையில அருள் தந்தை அவர்கள் நமக்கு இந்த தவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கப்புறம் இப்போதைக்கு ஏற்ற ஒரு தவமுறை, காலையிலனாலும் காலையில செஞ்சுக்கலாம், மாலையிலனாலும் மாலையில செய்து கொள்ளலாம், எப்போது வேண்டுமானாலும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை உடைய தவத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இப்போ இந்த தவத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? சாமி இத வளர்நிலைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. மனவளக்கலையினுடைய அங்கங்கள் 4 என்பதுக்கு அடுத்தால இதனுடைய வளர் நிலைகள், தவம் செய்தா நாம எப்படி எல்லாம் வளர்ந்துகிட்டு வரோம் அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்திருப்பாங்க. முதலாவதாக நமக்கு வருவது மன விரிவு என்பது.
தவம் செய்ய 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 நமக்கு முதலாவதாக மன விரிவு என்பது வந்துவிடும். மன விரிவு என்று சொன்னால் எதனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. சில நேரங்கள்ல அவங்க அங்க வருவாங்க, அதனால நாங்க போக மாட்டேன், இவங்க கூட நான் போக மாட்டேன், இப்படி எல்லாம் நமக்கிட்டே ஒரு வேணும் வேண்டாங்கிற ஒரு தன்மை இருக்கும். அப்படி இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை. எப்படி நான் என்னுடைய குறைகளையும் நிறைகளையும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றனோ, அதே போல என்னை சார்ந்தவர்களுடைய நிறை குறைகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு இணக்கமாக வாழக்கூடிய ஒரு தன்மை, அதுதான் மனவிரிவு. அது 3 வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? ஆம், அது அப்படித்தான், அப்படியே இருக்கட்டும் அப்படிம்பாங்க. ஆம், ஆமா, அது அப்படித்தான், அது அப்படித்தான் இருக்கும், அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறது. சில நேரங்கள்ல வீடுகள்ல நாம குடும்பத்துக்குள்ள சில நேரங்கள்ல யாராவது வார்த்தைகளினாலேயோ செயல்களினாலேயோ பாதிக்கப்படும் பொழுது பெரியவங்க கிட்ட நாம சொல்றது, என்னம்மா இப்படி இருக்கிறாங்க, இவங்களை வச்சுட்டு என்ன செய்ய அப்படி. அப்படிதாம்மா இருப்பாங்க, அவங்க அப்படிதான் இருப்பாங்க, எல்லாரும் நம்மளை போல இருப்பாங்களா? முதல்ல அவங்க சொல்லுவாங்க ஆமா அப்படிம்பாங்க ஒரு வார்த்தைய. 2வது சொல்லுவாங்க அப்படிதான் இருப்பாங்க அப்படிம்பாங்க. அதுக்காக என்னமா செய்ய முடியும்? ஏத்துக்கதான் செய்யணும். அவங்களுக்கு அந்த பக்குவம் வர்ற வர நாம கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். நாம கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிடுவோம், கடவுள்கிட்ட சொல்லுவோம் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து சாமியை வேண்டதை தவிர வேற ஒண்ணும் இல்லை. மன்றத்துல இருந்துச்சுன்னா வாட்டிகிட்டே இருப்போமா, சரியா வரும் அப்படி. இதுதான் மனவிரிவு என்று சொல்லுவது, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது. அதைத்தான் அகத்தாய்வுல சாமி நமக்கு மனிதர்கள் வேறுபாடு ஏன் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருப்பாங்க. 7 விதத்துல அவங்களுக்குள்ள வேறுபாடு இருக்கிறது. உருவ அமைப்பு, உடல் வலிவு, அறிவு, குணம், செல்வம், சுகம், புகழ், 7 விதங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. அப்போ அந்த 7 வேறுபாடுகள் இருக்கிறதுனால அவர்களுக்குள்ள இணக்கத்தன்மையோ இல்ல பிணக்கமோ இருக்கத்தான் செய்யும். அது இயற்கை என்று நாம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த மன விரிவு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன விரிவு நமக்கு முதலாவதாக வந்துவிடும். எதையும் ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்றுக்கொள்ளாத போதுதான் வருகின்றது. சாமியே வாழ்வின் நோக்கத்துல சொல்லுவாங்க இல்லையா, வாழ்வின் நோக்கத்துக்கும் வாழுகின்ற முறைக்கும் இடையே வருகின்ற முரண்பாடுதான் நமக்கு துன்பமாக வருகிறது. அப்ப அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்றத்திலேயே சில ரொம்ப பொறுமையா அமைதியா கேட்டுட்டே இருப்பாங்க. யாராவது ஏதாவது சொன்னா கேட்டுட்டே உட்கார்ந்துருப்பாங்க. கூட இருக்கிற நமக்கு சில நேரங்கள்ல இதா இருக்கும், ஏன் இவ்வளவு பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க, பதில் சொல்ல வேண்டியது, நான் ஆரம்பிக்கும் போதே ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் தானே அப்படின்னா. அப்போ அவங்க நானும் ஆரம்பத்துல உங்களை மாதிரிதான் இருந்தேன், ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மன மாற்றம் என்பது வந்துருச்சு. நானும் ஆரம்பத்துல இப்படித்தானே இருந்தேன், இப்ப தவம் பண்ணி நான் நல்லா ஆயிட்டேன் இல்லையா, அது மாதிரி இவரும் வந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கும் போதே நான் அவங்கள வாழ்த்திட்டு அருக்காப்பு கொடுத்துட்டே இருப்பேன் அப்படி. அதுதான் நமக்கு இப்ப பழக்கமாக மாறி போனது. இப்ப நமக்கு கீழே இருக்கிறவங்க சொல்லும் போது நம்ம நிலையை நினைச்சு சிரிச்சுக்கிறோம். நாமளும் ஒரு கடத்துல நம்முடைய முன்னோர்கள்ட்ட, அதாவது சீனியர்கள்ட்ட இந்த மாதிரி தானே வேகப்பட்டோம். ஆனா இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஓரளவுக்கு தான் பக்குவம் வந்திருக்குது. அதே போல இவங்களும் வருவாங்க அப்படிங்கிற ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நமக்கு வருகின்றது. அதுதான் தவத்துல வரக்கூடிய இது. அதுதான் யாராவது கோவப்பட்டாலோ ரொம்ப வேகமா பேசினாலோ மனவளக்கலை நம்ம சொல்ற விதம் என்னன்னா, தவம் பண்றாங்களா இல்லையா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு. ஆனா ஏற்றுக்கொள்ளாத தன்மை பண்ண சரியாக. 2வதாக வருவது இயற்கையை அறிந்து கொள்வது, அண்டர்ஸ்டாண்டிங் த லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை விதி என்று ஒன்று இருக்கிறது தானே. இயற்கையிலிருந்து தான் நாம எல்லாருமே வந்திருக்கின்றோம். மனிதனுடைய வாழ்க்கையும் தான் இயற்கை சமுதாயம் என்ற முக்கோணத்துல தானே இருக்கின்றது. இந்த இயற்கை தான் நானாக இருக்கின்றேன், இந்த இயற்கை நான் என்னுடைய சேர்ந்தவர்கள் தான் சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ மனிதர்களுக்கு தேவையானது எல்லாவற்றையும் இயற்கையிலிருந்து தான் நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். அப்ப அந்த இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை தவம் பண்ணும்போது வந்து, அதான் சொன்னாங்க, தன்வயமாய் தானதுவா. அந்த கவி ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. எவ்வளவு ரசிச்சு எழுதுனாங்கிறது. நடனமாடும் காட்சியாய் பாக்குறாங்களா. நடனங்கிறது எப்போனா ரொம்ப சந்தோஷமான நிலையில, தன்னை மறந்த நிலையில தான் நடனம் என்பது வரும். இந்த டான்ஸ் ஆடினவங்களுக்கு இந்த பாட்டு போட்டாலே அதை ஆட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கை காலெல்லாம் அப்படியே அசைச்சுக்குவாங்க. பாட்டு கேட்கறவங்களுக்கு கை தாளம் போட்டுட்டே இருக்கும். அது போல நடனம் என்பது, அதான் சுவாமி எழுதியிருக்கிறாங்க, தன்வயமாய் தானதுவாய் தவறிடாது இயக்குமுன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அந்த இயற்கையினுடைய தன்மை, அதை புரிந்து கொள்ளக்கூடிய இது வந்தாச்சு அப்படின்னா, இயற்கை
இயற்கையில் இருந்தான மனிதர்கள் வந்திருக்கின்றார்கள். எல்லா விலங்கினம் வரை, தாவரத்திலிருந்து விலங்கினம் வரை அதுதானே வந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வருது. இன்னும் சொல்ல போனா இயற்கை உணர 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 மன விரிவும் அதிகமாகி கொண்டே போகும். மன விரிவு வந்தா தான் இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையே நமக்கு வரும். எவ்வளவு வேகமா போனாலும் வெளியே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவசரமா செருப்பை போடும்போது நம்ம வச்ச அந்த செடி தொட்டில இருக்கிற செடி பூ பூத்துருந்துச்சுன்னா ஒரு செகண்டு மனசு சந்தோஷப்படுதா இல்லையா? அப்போ அது அந்த இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆகா அழகா பூத்திருக்குதே, அந்த ஒரு செகண்ட் எவ்வளவோ இடத்துக்கு இடையிலயும் மனம் அந்த சந்தோஷத்தை அடைகிறதா இல்லையா? இப்ப இயற்கையை உணர்ந்து கொள்ள தன்மை வந்துச்சுன்னா அந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மை நமக்கு வராது. ஏன்னா எந்த ஒன்று முழுமையாக 100% உயர்வானதும் கிடையாது, 100% தாழ்வானதும் கிடையாது என்பது இந்த இயற்கையை தெரிந்து கொண்டால் நமக்கு வந்துடும். இப்ப நாம பார்க்கலாம், சில செடிகள் தரையில கிடக்குது, சில செடிகள் மரமாகி பெருசா நிக்குது. உதாரணத்துக்கு பூசணி கொடி எடுத்துக்கிட்டோம்னா அது தரையில கிடக்குது, ஆனா அது காய் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். ஆலமரம் பாத்தீங்கன்னா பேரே ஆள் போல் தலையிட்டு அருகு போல் வேரோடி வாழணும்ட்டு வாழ்த்துவாங்க. ஆலமரத்துக்கு கீழே தான் நிறைய கடைகள் இருக்கும். ஆலமரத்தோட காயை பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். ஆனா இது கடவுள்கிட்ட போய் இந்த ஆலமரம் தரையில கிடக்கிற கொடி அது தானா எதுக்கு எந்திரிக்கவே முடியாது, ஏதாவது உன்னை பற்றி கொண்டுதான் இருக்கிறது. அந்த கொடிக்கு இவ்வளவு பெரிய காயை கொடுத்திருக்கிற கடவுளே, எனக்கு அதை விட பெரிய காயா கொடு அப்படின்னு சொன்னா அதனுடைய பிறவி நோக்கம் அடிபட்டு போகும் தானே. ஆலமரத்தினுடைய தன்மை என்ன, எதுக்காக இருநிலை படைச்சுன்னா நிழலுக்காக படைச்சது. இப்ப நிழலுக்காகனா நாம ஆலமரத்துக்குள்ள நின்றுட்டு மேல பார்த்தா பூசணிக்காய் தடிக்கு காய் இருந்துச்சுன்னா கிட்டக்க போவோமா? ஐயோ தலையில விழுந்துச்சுன்னா என்ன செய்யன்ட்டு போக மாட்டோம். அப்ப அதனுடைய பிறவி நோக்கம் அடிபட்டு போகுது இல்லையா? அப்ப நிழலு கொடுப்பதற்காக ஆலமரம்னா அதுக்கு சிறிய காய் தான் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது இறைவனுடைய ஒரு தீர்ப்பு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆலமரம் இருக்குது. சரி, கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். பூசணி கொடி கடவுள்கிட்ட போய் ஆலமரத்தையே இவ்வளவு பெருசா வச்சிருக்கிறேன், அதுக்கு சின்ன காய் இருக்கு, நான் பெரிய காயா இருக்கிற, என்ன பெருசா வளர வை அத மாதிரின்னு சொன்னா கொஞ்சம் உயரம் வரும் முன்னுக்கூட்டியே கொடி அந்த போகும் இல்லையா? பெரிய காய்னா அது தரையோட அடக்கமா இருக்கிறது தான் நல்லது என்று. அப்ப இதுதான் இயற்கையை உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை. 100% எதுவும் முழுமையானதோ நன்மையானதோ கிடையாது. என்றைக்கு அது இறைநிலையிலிருந்து வெளியே வந்துச்சோ அது பின்னம் தான். அதுதான் டோட்டாலிட்டியை ஒழிய நாம வந்து பிராக்ஷன் தான், புள்ளி வச்சுதான் வந்திருக்கிறோம். ஏன்னா புள்ளி வச்சதுல 000 அதுல வேணா வித்தியாசம் இருக்குமே ஒழிய முழுமையை நோக்கிய பயணம் தானே. அப்ப நம்ம பின்ன என்று தானே அர்த்தம். அப்ப நமக்குள்ளேயே சில வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். என்னை எப்படி குறைகளோடு என்னுடைய குடும்பத்தார், என்னுடைய சமுதாயம், என்னுடைய அலுவலகத்துல உள்ளவங்க ஏற்றுக்கொண்டார்களோ அதே போல நாமும் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா இயற்கை அப்படித்தானே இருக்குது. தவறி தண்ணிக்குள்ள விழுந்தாலும் சரி, இல்ல தற்கொலைக்காக தண்ணியில விழுந்தாலும் சரி, அது கொஞ்சம் 3 முறை தூக்கி விடத்தான் செய்கிறது. அப்ப அந்த தன்மை எல்லாம் நமக்கு தவம் செய்யும் பொழுது வந்துவிடும். மூன்றாவதாக எண்ணம் சொல் செயலில் விழிப்பு நிலை. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா தவம் செய்ய செய்ய நமக்கு எண்ணத்தில வலிமை அதிகமாக்கி போகும், மனதுக்கு உறுதியேறும். இது ஒண்ணு பிடிச்சோன்னா அது பிடிச்ச பிடியிலேயே நின்று அதை சாதித்து கொள்ளக்கூடிய தன்மை மனதிற்கு வந்துடும். அப்ப அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணம் தான் சொல்லாக, சொல் தான் செயலாக மாறுகின்றது. இந்த செயலுக்கு விளைவாக இன்ப துன்பம் நமக்கு வருகிறது, நம்மை சார்ந்தவர்களுக்கும் வருகின்றது. அப்ப அந்த விழிப்பு நிலை நமக்கு தவத்துல வந்துடும். சாமி அதுன்னு சொல்லுவாங்க, சாதாரணமான மனிதர்களுக்கு இருக்கிற விழிப்பு நிலையை விட தவசீலர்களுக்கு, தவத்துல ஒடுங்கி தவம் பண்ணுகிறவர்களுக்கு விளையாட்டு போக்குல சொல்லுவாங்க, நேற்றுதான் நினைச்சு பார்த்துக்கோங்க இன்னைக்கு நடந்துருச்சு, நேற்றுக்கு இது வேணும்னு நினைச்சு இன்னைக்கு கிடைச்சிருச்சுன்னா அவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்பாங்க சாமி. அதைத்தான் முனிவர்கள் அதுதான் அந்த நிலையதான் அவங்க அடைஞ்சிருந்தாங்க. அவங்க சாபம் கொடுத்தா பலிச்சிரும் அப்படின்னாங்க. உண்மையிலே சாபம்ங்கிறது எண்ணத்தினுடைய ஒரு வலிமை தானே. இப்ப அதே போலதான் நாம தவத்துல ஒடுங்கி தவம் உயர்வாக செய்யும் பொழுது நம்முடைய எண்ணம் சொல் செயல நாம விழிப்பா இருக்கணும். அதை சாமி அயரா விழிப்பு நிலைன்னு சொல்றாங்க. சாதாரணமானவர்களுக்கு விழிப்பு நிலை என்று சொன்னவங்க நமக்கு அயரா விழிப்பு நிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மகரிஷியோடைய தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய வார்த்தை கோர்ப்பு, எழுத்து கோர்ப்பு அவ்வளவு அழகா இருக்கும்.
அந்த அகத்தாய்வு அப்படிங்கிற வார்த்தை நான் சாதாரணமா அது பேசிக்கிட்டே இருந்தேன். ஆனா இங்க திருநெல்வேலியில இந்த டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஹார்மோனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு கொடுப்பாங்க. அதுல என்ன நம்ம இயக்கத்தை போல இருக்கிற இந்த இஸ்கான்ல உள்ளவங்க, பிரம்மகுமாரிகள்ல உள்ளவங்க, ஹார்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி ஒரு 5-6 இயக்கத்துல உள்ளவங்களை கடைசி வாரத்துல எல்லாரையும் சேர்த்து அவங்கவுங்களுடைய அவங்க இயக்கத்தினுடைய தன்மைகளை சொல்லுவாங்க. ஒரு 2-3 தடவை போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கடந்த வருடம் டிசம்பர் மாதம் போகும் பொழுது நம்முடைய மனவளக்கலையின 4 அங்கங்கள் அப்படின்னு நான் பேசும்போது அகத்தாய்வுங்கிற வார்த்தைய சொன்னேன். அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இஸ்கான்ல இருக்கிற அந்த ஐயா பேச ஆரம்பிச்ச உடனே அவங்க அதைத்தான் வழக்கம்போல அவங்க கீதை படிச்சுட்டு தொடங்கின உடனே அவங்க அதைத்தான் சொன்னாங்க. அவங்க சகோதரி அகத்தாய்வுன்னு சொன்ன வார்த்தை எனக்கு இன்றைக்கு கிடைச்ச பெரிய கிஃப்டா நான் நினைக்கிறேன். நாங்களும் சொல்லுவோம், ஆனா எனக்கு ஒரு சரியான வார்த்தை அதுல கிடைக்கல. ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு வார்த்தை அதுக்காக சொல்லுவேன். தற்சோதனைன்னு சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முறையும் ஒவ்வொரு வார்த்தை நான் சொல்லுவேன். ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த வார்த்தையை விட்டு அடுத்த இதுக்கு மனசு போகல அப்படின்னு சொன்னாங்க. அகத்தாய்வுன்னா எவ்வளவு பெரிய வார்த்தைங்க. அகம் என்று இதுக்கு உள்ள அகம்னா அகங்காரம் பிடிச்சவன் நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம். அகம் பிடிச்சவன் அப்படிம்போம். அப்ப அதுல இருக்கிற நல்லது கெட்டது அது எல்லாம் ஆய்வு செய்து வெளியே எடுத்து போடக்கூடியது. ஆய்வு என்று சொன்னால் கீரை ஆயனம்னு சொல்லுவாங்க. கீரை ஆயனம் என்ன, நல்லதை வச்சுட்டு கெட்டதை எடுத்து போட்டுறது. கீரை ஆயிறது ரொம்ப கவனமா ஆயணும், ஒவ்வொன்றா எடுத்து ஆயணும், மொத்தமெல்லாம் ஆய முடியாது. வாழ்க வளமுடன்மா. வாய்ஸ் கேட்கலம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அதற்கு அம்மா வாழ்க வளமுடன்மா. அம்மா மைக் ஆஃப்ல இருக்குமா, மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. வந்துச்சுமா, வந்துச்சா? இப்போ வருது. இந்த அகத்தாய்வு ஆய்வு பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. சரி. அப்ப அகத்தை நாம ஆய்வு செய்து கொள்வது அப்படின்னு சொல்றேன். அப்ப அதை குறித்து அந்த ஐயா சொன்னது எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்து குருவுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த ஐயாவுக்கும் நன்றி சொல்லிட்டு நான் வந்தேன். அதான் அந்த அகத்தாய்வுல நமக்கு சாமி அதைத்தான் கொடுக்குறாங்க. விழிப்பு நிலை என்று சொல்லும் பொழுது அயரா விழிப்பு நிலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த அயரா விழிப்பு நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, இப்ப நாம பஸ்லயோ ட்ரெயின்லயோ இல்ல கார்லயோ நாம பிரயாணம் செய்துட்டு இருக்கிறோம். அப்படி பிரயாணம் செய்யும் போது அவங்க டிரைவர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நாம கொஞ்ச நேரம் பேசிட்டே வருவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளே லேசா கண் அசந்துருவோம். ஆனா டிரைவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் கண் அயராம ஓட்டிகிட்டே போவாங்க. இப்ப நம்ம தவம் எடுக்க முன்னாடி நம்முடையது இந்த கூட போற பேசஞ்சர்ஸ் மாதிரி விழிப்பு நிலை என்று சொன்னால், தவம் எடுத்ததற்கு அப்புறம் வரக்கூடியது அந்த அயரா விழிப்பு நிலை. டிரைவர் எப்படி தூங்காம வர்றாரு, கொஞ்சம் அசந்துட்டாருன்னா போச்சு. அப்ப அந்த மாதிரி தான் நாம அயரா விழிப்பு நிலையில இருக்கணும் அப்படின்னு சாமி சொல்றாங்க. இது எப்போ வரும்னா நாம தவம் பண்ண 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 நமக்கு வந்துடும். இந்த அயரா விழிப்பு நிலை என்பது தவம் பண்ண பண்ண, ஏன்னா கூர்மையாகிட்டே வருது பாருங்க. அது கூர்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய தன்மை, எண்ணம் சொல் செயல் சீர்மை எல்லாம் நமக்கு வந்துடும். சரி, இந்த தவத்தை நாம எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? நாமளேவா கற்றுக்கொள்ள முடியுமா, இல்லை அதுக்கு வேற யாராவது கற்று தருவாங்களா அப்படின்னு பார்த்தா, தேர்ந்த குருவெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த தவம் ஏன் நான் கத்துக்கணும்? நான் என் பாட்டுக்கு மனிதனா பிறந்துட்டேன், நான் என் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன் அப்படின்னா, பிறவியை நோக்க இறைவன் ஒரு பெறுதுன்னா அதுக்கு என் வினைப்பதிவுகள் நீங்கினா தான் நான் பிறவி தொடரை முடிக்க முடியும். அப்ப இந்த பதிவு எப்படி வந்துச்சுன்னா நமக்கே தெரியும். நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருக்கின்ற பதிவு, நம்மகிட்ட இருக்கிற பதிவு இன்னும் 2 சேர்ந்து நம்முடைய குழந்தைகளுக்கு ஆகாமியமாக போகின்றது.
முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்திலே உண்டுமாங்க. மூளையிலே உன் செயலின் பதிவு அனைத்தும் உண்டு, பின்னே நீ செய்வினைக்கு இயக்கி பெற்ற இந்த பழக்க பதிவு எல்லாம் உண்டுங்கிறாங்க. சரி, இந்த பதிவுகள் எல்லாம் நாம எப்படி நீக்கி கொள்ள முடியும்? தன்னில் பதிவான வினை பதிவுகளை மாற்ற நீக்க என்னன்னா தணிக்கிறதுக்கு பொருள் செல்வாக்கெல்லாம் பலனாகாதுங்கிறாங்க. கொஞ்சம் காசு கொடுத்தா என் பாவம் நீங்கி போகுமா அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு பதவி வாங்கி கொடுத்தா என்னுடைய பாவம் நீங்குமான்னா அதெல்லாம் இல்லை. தவம் செய்வதன் மூலமாகத்தான் பதிவுகளை நீக்கிக் கொள்ள முடியும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பலனாகாது உணர்வீர் அப்படிங்கிறார். அப்ப என்ன பண்ணலாம்? ஆக்னை தவம் ஏற்ற ஆகாமிய கர்மம் நீங்கி போகும். ஆசைப்பட்டு நாம செய்கின்ற துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்கி போகும். பெரியவங்க வீட்டுல சொல்லுவாங்க இல்லையா, கண்ணு பார்த்துச்சுன்னா உடனே கை அதை வாங்கிட்டு வந்துடும் அப்படிம்பாங்க. அது நமக்கு தேவையா தேவையில்லையான்லாம் நினைக்கிறது இல்லை. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் கஷ்டப்பட வேண்டியது. நான் வாங்கிட்டு வந்த யாருமே உபயோகிக்கல, நான் ஆகாது. கடைசியில தேவையுள்ள ஆசை சிரமத்துல சாமி சொல்லுதாங்கல்ல, தேவையில்லாத பொருளை நாம வாங்கிக்கிட்டே இருந்தோம்னா தேவைப்படுற பொருளுக்கு வாங்க முடியாம போய் அந்த வகையாலும் உடலும் மனசும் கஷ்டப்படுகின்றது. அப்ப இத ஆகாமிய கர்மம் அதிலே நீங்கி போகும். இன்னொன்று என்னன்னா, இந்த பிரபஞ்ச காந்த சக்தி நமக்கு உள்ளே வருகின்றது. விழிப்பு நிலையில இருக்கிறதுக்கு இந்த ஆக்னை தவம் நமக்கு உதவியாக இருக்கும். இந்த பிரபஞ்ச காந்த சக்தி என்பது கோளிலிருந்து வரக்கூடிய ஆற்றல், பூமி நடுமையத்திலிருந்து வரக்கூடிய வெப்பம், இதெல்லாம் இருந்தே சேர்த்துதான் நாம பிரபஞ்ச காந்த சக்தி காஸ்மிக் பவர்னு சொல்றோம். இதுல இன்னொரு தன்மை என்ன இருக்குதுன்னா, நம்முடைய வாழ்ந்து மறைந்த முன்னோர்களினுடைய அனுபவ பதிவு அதுல இருக்கின்றது. அவங்க நல்லது கெட்டது அனுபவிச்சிருப்பாங்க. அந்த வாழ்க்கை சிக்கல்ல இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, உடல் ரீதியான துன்பங்களில் இருந்து எப்படி வெளியே வந்தாங்க, இதை தன்னை எப்படி மேம்படுத்தி கொண்டார்கள். பாக்குறோம்ல, நிறைய மகான்கள் நிறைய பொருள் சார்ந்த துறையில முன்னேறியவங்க இருக்கிறாங்க, அருள் துறையில முன்னேறியவங்க இருக்கிறாங்க, மருத்துவத்துறை எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் வந்தாங்கன்னா அவங்களை எளிதில் அவங்க மேல வந்திருக்க மாட்டாங்க. அப்ப அது என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் செய்யாம விட்டாங்க, சில இதை விட்டாதான் மேல வர முடியும். இப்ப அந்த பதிவுகள் எல்லாம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிறதா சொல்றேன். அந்த ஆற்றலும் சேர்ந்துதான் நமக்கு பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கின்றது. இப்ப இந்த பிரபஞ்ச காந்த சக்தியை நாம வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி தவம் மட்டும்தான். ஆகினை தவம் ஏற்றும் பொழுது அது நமக்குள்ளாக தவ ஆற்றலாக உள்ளே வருகின்றது. சாந்திய நாம் அந்த தவ ஆற்றலை சாந்தி தவம் பண்ணும்போது அதை மனமாற்றலாக நம்ம மாற்றிக்கொள்கின்ற உடல் ஆற்றலாக, உடல் ஆற்றல் சேர சேர அதுவே மன ஆற்றலாக மாறிக்கொள்கின்றது. துரியத்துல அறிவாற்றலாக மாறுகின்றது. ஆக்னை தவம் ஏற்ற ஏற்ற ஆகாமிய கர்மம் இனி செய்ய மாட்டோம். தப்பு செஞ்சிட்டே, ஆமா செஞ்சிட்டேன் சாரி, இனி செய்யக்கூடாது, சரி செய்யல. ஏற்கனவே போறோம், நம்ம ஒரு வழி கொஞ்சம் குறுகுனான வழியா இருக்குது, கை இடிச்சிருது, தலை இடிச்சிருது. அடுத்த முறை போகும்போது என்ன செய்யறோம்? கைகளை ஒடுக்கி வச்சுட்டு தலையை குனிஞ்சிட்டு போறோமா இல்லையா? விழிப்பு நிலை அது ஆக்னை பண்ண வந்துடும். இப்ப பிறவி நோக்கம் புலன்கவர்ச்சி நீங்குவது மட்டும் இல்ல, நம்ம போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. அப்ப அதுக்கு துரிய தவம், பிராரப்த கர்மம். 3 வயதுல இருந்து இதுவரை நான் என் கர்மியத்துல பதிய வச்சிருக்கிறேனே, அதை என்ன செய்யறது? அப்ப அதை நீக்குவதற்கு துரிய தவம். சரி, நான் பிறக்கும் போதே என்னுடைய கருமையத்தோடு என்னுடைய முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க இல்லையா? சாமி கவியில் எழுதியிருப்பாங்கல்ல, தந்தை தாய் இருடல் ஒன்று சேர்ந்தது, அந்த ஈருயிர் வினையில் அழித்த அறமோ மற்றோன்னு எழுதியிருப்பாங்க. அறம் அப்படின்னா புண்ணிய பதிவு, அதுக்கு மாறா மரம்னு எழுதக்கூடாது. அதுக்காக சாமி அதுல அறமோ மற்றோன்னு ஒரு வார்த்தையை போட்டிருப்பாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தைய அவங்க எனக்கு கொடுத்தது பாவம் நான் எப்படி சொல்ல முடியும்? என்னை பெற்றதே பெரிய புண்ணியம் தானே. அதனால சாமி இந்த வார்த்தைகளை, நான் ஏற்கனவே சொன்னது போல வார்த்தை கோர்ப்பு ரொம்ப அழகா இருக்கும் சாமிகிட்ட. அறமோ மற்றோ அப்படின்னு போட்டுருப்பாங்க. மற்றோன்னா நாமளே புரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப கஷ்டப்பட்டோன்னா அந்த மற்றும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். நல்லா இருக்கிறோன்னா அறம் நல்லா இருக்குது, பெற்றோர்கள் செய்த புண்ணியம், எங்க அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம், நான் நல்லா இருக்கிறேன். கஷ்டப்பட்டா என்ன பாவம் செஞ்சாங்களே, என்னை இப்படி பெற்று போட்டாங்கன்னு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அப்ப அந்த வினைப்பதிவு எல்லாம் நீங்கி போகணுமே, அதுக்குதான் துரியாதீத தவம், நிறைப்பேற்று தவம். அதை சாமி சொல்லுவாங்க. வாழ்வின் நோக்கமா இருக்கின்ற இறை உணர்வு பெறத நமக்கு டெம்பரவரியா அப்படியே சுத்தவெளியோடு இணைத்து காலை மாலை செய்து கொடுத்து அப்படியே அதை நிறைவு பண்ணிடுறோம்.
இந்த பிறவில நமக்கு நாம நினைக்கிறோம் எனக்கு பேரன் பேத்திகள் மகன் எல்லாம் இருக்கிறாங்க, அப்ப என்னுடைய பதிவு நீங்களையா அப்படி என்ன செய்ய போறோம் அப்படின்னா, என்னுடைய ஆன்மா மீண்டும் அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்காது. இப்ப நாம வாழுகின்ற காலத்திலேயே தவம் ஏற்றி ஏற்றி பழகிறதுனால இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்தாலும் அதற்கு பாதை தெரியும், நேர சுத்த வெளியோடு இணைந்து கொள்ளும். அதுக்கு வேற இது தேவைப்படாது. அதுக்குண்டான பழக்கத்தை தான் துரியாதீத தவம் நமக்கு கொடுக்கின்றது. சமாதி நிலை அப்படிம்பாங்க, ஆதிக்கு சமமாக இருந்து இருந்து பழக்கக்கூடியது. அதுதான் துரியாதீத தவம் என்று சொல்லுவது. அப்ப இந்த 3 தவங்களையும் நாம மாத்தி மாத்தி செய்து கொண்டே வர 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 கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பதிவுகள் நீங்கி போய்விடும். அப்போ பதிவு நீங்கி போயாச்சுன்னா மீதி இருக்கிறது என்னது? புண்ணிய பதிவு தானே. அப்ப அந்த புண்ணியத்தின் வடிவாக நமக்கு வரக்கூடியது என்னதுன்னு பாத்தீங்கன்னா இன்பம் மட்டும். அப்ப அந்த இன்பத்தை நாம அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் தவ பயிற்சி அவசியம். இதை முறையாக நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு குரு நமக்கு தேவை. நாம சில நேரங்கள்ல ஆஸ்பத்திரிகளுக்கு போனா பார்த்திருப்போம், அதுல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, செல்ஃப் மெடிகேஷன் இஸ் டேஞ்சரஸ்ன்னு போட்டிருப்பாங்க. அதாவது தனக்கு தானே சுயமாக மருத்துவம் செய்து கொள்வது ஆபத்தானதுங்கிறது அதனுடைய தமிழ். இப்ப செல்ஃப் மெடிகேஷன் மட்டுமல்ல, செல்ஃப் மெடிடேஷனும் கூட டேஞ்சரஸ் தான். ஏன்னா குரு இல்லாமல் நம்ம குரு இல்லாத வித்தை பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குரு இல்லாமல் நாம எதையும் கற்றுக்கொள்ள முடியாது, கற்றாலும் அதுல தேர்ந்த அடுத்த கட்டத்திற்கு போக முடியாது. இன்றைக்கு வரை நாம கற்றுக்கொண்ட வித்தைகளை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே குருவின் மூலமாக, குருவினுடைய வழிகாட்டுதல் மூலமாகத்தான் கற்றுக்கொண்டு கிடைக்கின்றோம். அந்த வகையில தான் இந்த தவ பயிற்சியும் நாம தேர்ந்த குரு மூலம் நாம கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில நமக்கு நம்முடைய தாய் தந்தையர் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிரசாதம், வரப்பிரசாதம், புண்ணியம் குருமகான் வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு கிடைச்சதுதான் இந்த பிறவியில. இந்த பிறவியில கிடைச்ச அந்த குருமகானை வணங்கி, சாமி சொல்லுவாங்க, இறைக்கு வணக்கம் மட்டும் தேவையில்லை, இணக்கம் வாங்க, குருவுக்கும் அதே போலதான் வணக்கம் எந்த அளவுக்கு நாம செய்யறோமோ அந்த அளவிற்கு அவர்களுடைய கருத்துக்களை நாம கடைபிடித்து இணக்கமாக வாழ வேண்டும் என்ற வகையில அருள்தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்த பயிற்சிகளை முறையாக செய்து வாழ்வில் வளங்கள் அனைத்தும் பெறுவோம் என்ற அளவிலே நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி மீண்டும் இணைப்பில் இருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்து கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அம்மாவோடு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணைகின்றோம். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. சந்திராமா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. சந்திராமா எப்படி இருந்துச்சுன்னு நல்லா சொல்லிட்டாங்க. நீ இந்த அளவு கூட எனக்கு எல்லாம் சொல்ல தெரியாது. தவம் அது ஆனந்தம்ங்கிறது பேரானந்தமா நீங்க பேசி காமிச்சீங்கம்மா, ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். ஆமா, தன்னை உணர்தல் தவம், ஆழ்ந்து போவது, உள்ளே நிற்பது தியானம், அது அமைதி, வாய்விட்டு சொல்வது செபம், தவம், கூட்டல், அதெல்லாம் நீங்க அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. எனக்கு அவ்வளவா நெட்வொர்க், நான் கிராமத்துல இருக்கேன். ஆனா ஒண்ணு, தன்னை உணர்ந்தால் இறைவனாக மாறிவிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. நம்ம உணர்ந்து இறைவனாக மாறுற நிலையில இருந்து மறுபடி மாறுபடுவோமா, இல்ல அந்த நிலையில இருப்பாங்களாமா? அது இப்ப மகர்ஷியே சொல்லலாம். நம்ம மனிதர்கள் தன்னை உணர்ந்து இறைவனாக மாறி விடுவார்கள் நம்ம எடுத்துக்க முடியுமா? அதாவது மனிதர்கள் தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா. அவங்க அதை தொடர்ச்சியா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க அந்த நிலையிலே தான் இருப்பாங்க. அவங்க தொடர்ச்சியா தவம் பண்ணிட்டே தானமா இருக்கிறாங்க, அதனால அந்த நிலையிலே தான் இருப்பாங்க. அதானே கேக்குறீங்க? இல்லம்மா, இப்ப அந்த நிலையில இருக்கவங்க இப்ப சித்தர்கள், மகான்கள், புரியுது. மனிதர்கள் இந்த நம்ம ஆர்டினரியா இப்ப என்ன நினைக்கிறேன், மத்த நம்ம எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஒரு உணர்ந்து அதே நிலையில இருக்க முடியுமா? மறுபடியும் மாறுபடுறமேமா. இல்ல, அது பழக்கம் தானம்மா. நமக்கு ஏற்கனவே பதிவு, அப்போ பழக்க பதிவு அதிகமா இருக்குது. அவங்க தவம் பண்ணி பண்ணி அந்த பழக்க பதிவு கொஞ்சம் கொஞ்சமா நீக்கிக்கிட்டே வராங்க. நீக்கிட்டே வரும்போது லோடு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இருப்பு அவங்களுக்கு ஃபுல்லா நல்ல தெய்வ பதிவு தான் இருக்குங்கும் போது அதுதான் நம்ம வெளிப்படும். உங்களுக்கு உள்ளே இருக்குது தானே வெளியே வரும். நம்மளாம் இப்ப என்னால அந்த நிலைக்கு போகணும்னா இன்னும் தவ ஆற்றல் ரொம்ப இன்னும் அதிகமா வேணும்.
இல்ல முயற்சி பண்ணிட்டே இருக்கணுமா. அதாவது அதுக்கு எல்லையெல்லாம் கிடையாது, கால வரையறையும் மனிதர்களால அதை கணிக்க முடியாது. இவ்வளவு காலம் செஞ்சா இந்த பலன் வரும்லாம் சொல்ல முடியாது. சாமியை கணிக்க சொல்லுவாங்க, முடியும். தவத்துல வந்து சீனியாரிட்டியை விட சின்சியாரிட்டி முக்கியம் அப்படிம்பாங்க. அது நாமளே கொடுக்கலாம். நம்மகிட்ட தியானம் எடுத்தவங்க நம்மள கடந்து போயிட்டே இருப்பாங்க, நாம அப்படி இருப்போம் சில நேரங்கள்ல. ஆனா அது முயற்சி செய்துட்டே இருக்க இருக்க வரும். இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். தவம் பண்ணும்போதே சாமி சொல்லுவாங்க, நேத்தியோட அனுபவத்தோட ஒப்பிட்டு உட்காராதீங்கம்பாங்க. ஏன்னா நேத்தை விட இன்னைக்கு இறைநிலை அதிகமாக கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். ஆனா நேத்திக்கு கிடைச்ச அந்த நேத்திக்கு ஒரு 40% எனக்கு கிடைச்சிருக்கும். இன்னைக்கு வந்து என்னோட இதுல ஒரு 80% கிடைக்கக்கூடிய நிலை இருக்கும். ஆனா நான் அந்த 40 நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா 40 தானமா எனக்கு கிடைக்கும், 80 கிடைக்காது தானே. அதனால நாம பயிற்சி செய்யும் போது கொஞ்சம் பிளாங்கா உட்கார்ந்து இருக்கணும். இப்ப நீங்க நினைக்கிறது நல்லது. ஏன்னா நாமளும் அந்த நிலையை, மகான்களுடைய நிலையை அடையணும்னு நினைக்கிறீங்க. அந்த எண்ணத்தோட இருக்கும்போது கண்டிப்பா சீக்கிரமாவே கிடைக்குமா உங்களுக்கு. நன்றிமா, ரொம்ப சிறப்புமா, வாழ்க வளமுடன். இன்னும் திருப்பி யூடியூப்ல 2 தடவை கேட்கணும், எப்படி எல்லாம் உட்கார்ந்து. இல்ல நல்லா புரிஞ்சது, இருந்தா கூட இன்னும் எடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நன்றிமா, வாழ்க வளமுடன். சந்திராமா ரொம்ப சிறப்பு, இருக்குமா. நன்றி. அதாவது இல்ல கேட்கும் போது அதுல இருந்து நீங்க போய்வீங்க, அவ்வளவுதான். அதுல இருந்து கண்டிப்பா தோல்ல ஏறிக்கும் உயரமா இருப்பீங்க அப்படிம்பாங்க. குருவே அப்படி சொல்லும் போது நாமள மாத்திரமா. கண்டிப்பாமா, நன்றிமா, வாழ்க வளமுடன். சிறப்பான உரை. சந்திராமா நன்றி, நன்றி வாழ்க அம்மா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அம்மா வந்து ரொம்ப அற்புதமா எல்லா தவத்தோட ஒரு விளக்கங்கள், பயன்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருந்ததுமா இன்னைக்கு. அம்மா சொன்ன மாதிரி திருப்பி இன்னொரு தடவை யூடியூப்ல கேட்கணும், அவ்வளவு நல்லா. கண்டிப்பா கேட்டு குறிப்பெடுத்தாதான் இன்னும் சிறப்பா இருக்கும். அது இன்னும் நம்ம முயற்சி நம்ம இன்னும் மேல வர்றதுக்கு உபயோகமா இருக்கும். நன்றிமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அடுத்த அன்பராக கும்பகோணத்திலிருந்து சாந்தி கண்ணன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மாட்ட பேசுங்கம்மா. பேசுறேம்மா. அம்மா வாழ்க வளமுடன். லீலாவதி அம்மா. அம்மா இப்ப வந்து நீங்க சொன்னீங்களம்மா, தவம் மது ஆனந்தம்னா தவமே மதுவா இருக்கணுமோன்னு எனக்கு தோணிடுச்சுமா இந்த தலைப்பு பார்த்தோன்னே. அப்படிதாம்மா, தவம் மதுன்னு போட்டிருக்கிறது பிரிச்சு பார்க்கும்போது அது வந்து ஒரு மது மாதிரி அதோட இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற தோணிடுச்சுமா எனக்கு இன்னைக்கு. நல்ல வழக்கம், இதை வச்சு 100 நாள் பேசலாம் போலிக்க. ஆமாமா, தவம் மது அப்படிங்கும் போது நம்ம வந்து அந்த மது மாதிரி அதை எடுத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு இதா இருந்துருச்சு எனக்கு. இப்ப நீங்க கிருபாநிதி அம்மாக்கு சொன்ன இதோட தொடர்ச்சி தான் இது. நீங்க யோசனைங்க இதை விட நல்ல உயரமா கிடைக்குங்க மாதிரி. இப்ப நீங்க தவம் தவ மது ஆனந்தம் போட்டிருக்கீங்கல்ல. நல்ல விளக்கம், நல்ல விளக்கம், நல்ல புரிதல். ஆமாமா, இப்ப நீங்க சொன்னீங்க நம்ம விழிப்பு நிலையில இருக்கணும், அயரா விழிப்பு நிலையில இருக்கணும். நம்ம வந்து விழிப்பு நிலையே இருக்கிறது இல்ல, இதுல எப்படிமா இன்னும் அயரா விழிப்பு நிலை வரத்துக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும். அதாவதுமா பள்ளிக்கூடத்துல கொண்டு அம்மா நம்மளை விடும்போது 8ஆம் வகுப்பு படிக்கிற ஸ்கூல்ல கொண்டு விடும்போது என்ன நோக்கமா இருக்கும், 8ஆம் வகுப்புன்னு இருக்கும். நமக்கு தோணு, நான் இன்னும் 1ஆம் வகுப்பே போல, நான் இப்ப 8ஆம் வகுப்பு போடணும். 8வது வருஷம் முடிவுல போயிருந்தோம் தானே. அத மாதிரி நீங்க இப்பதான் உள்ள வந்துருவீங்க. அப்படியே நான் சொன்னது உதாரணத்துக்கு தான். நீங்க இப்ப காலேஜ்ல இருக்கீங்களா இல்ல எதுல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களேம்மா, குருவே வந்து இந்த மாதிரி இருக்கும்போது நாமெல்லாம் என்ன, நீங்களே இந்த இருக்கும், நான் எல்லாம் ஏமாத்துறோம்மா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ல கொஞ்சம் 2 வருஷம் முன்னகட்டி வந்திருக்கேன், நீங்க பிந்தி வந்திருக்கீங்க, அவ்வளவுதான். சீனியர் ஸ்டூடெண்ட் வேணா வச்சுக்கோங்க. சரிம்மா, கண்டிப்பா கண்டிப்பாமா. நல்லா அவ்வளவு அருமையா இருந்ததுமா. இன்னும் என்னராட்டி வந்து யூடியூப்ல நல்லா கேட்டு பாக்கணும்மா. ரொம்ப அருமையா இருந்தது. நன்றி சொல்லதாமா ஹேண்டில் பண்ண. மிக்க நன்றி. நன்றி சந்திராமா. நன்றி அம்மா. பொறுப்பு அதிகமாக்குறீங்க இல்ல. இன்னும் 2 தரம் கேட்க, 2 தரம் கேட்கும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமா இருக்குது, கொஞ்சம் கவனமா பேசுன்னு உள்ளுணர்வு சொல்லுது. இல்லம்மா, அதோட இனிமையில அவங்க சொல்லிட்டாங்க பாருங்க, மாதிரி அந்த மதுவோட ஒரு சுவை வந்து சுவைன்னு சொல்லக்கூடாது, மது போல ஒரு, அதாவது தேன்னு எடுத்துக்கலாமே, தேனோட இனிமை போல. கண்டிப்பா சொன்னேன். ஆனா பொறுப்பு இருக்குல்ல சந்திராமா, எனக்கும் கரெக்டா கொடுக்கணும் இல்லம்மா. நீங்க வந்து விழிப்பு நிலையோட பொறுப்பு நிலையோட தாமா இருக்கீங்க, அயராத விழிப்பு நிலையோட தான் இருக்கீங்க. அது அதுல ஒண்ணும் எந்த சந்தேகமும் இல்லம்மா. அருமையா இருக்கு. சந்திரம்மா சொன்ன சரிதான், ஏத்துக்கிறோமா. நன்றிமா, ரொம்ப சிறப்புமா. அது அதோட இனிமை கருதி இன்னொரு தடவை கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. நானுமே அதுதானே இன்னொரு தடவை கேட்கணும் அப்படின்னு. அதாவது நெல்லைக்கே ஒரு தமிழ் வளம், உங்களோட குரல் வளம், அந்த கருத்து வளம் எல்லாம்
சரி. நன்றி அம்மா, நன்றி அம்மா. நிலா அம்மா என்னோட சிறப்பு அவங்களுக்கு தெரியும், நான் இந்த வாட்டி போகும்போது என்ன சொன்னேன்னு. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நான் ஊருக்கு வந்தேனம்மா, கிரிஜா வீட்டுக்கு வந்திருந்தேனம்மா. ஆமா, பாத்தீங்களா உங்க தங்கச்சி கூட பிருந்தா அம்மா கூட வந்திருந்தீங்க. ஆமா, பிருந்தா கார்த்திகேயன். ஆமா ஆமா, ஆமா அவ்வளவு இதா இருக்குதும்மா. நான் அந்த அப்புறம் தவம் செய்ய செய்ய, சாந்தி தவம் செய்ய நல்லா பிடிபடுச்சுமா எனக்கு இந்த வாட்டி. நல்லா இருக்கு, நன்றி. ரொம்ப ஆமா, சந்தோஷம். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றி. சந்திராமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, காஞ்சிபுரத்துல இருந்து. அம்மா நீங்க வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. 7 அதான் மனுஷங்களுக்குள்ள 7 குணம் சொன்னீங்களம்மா. 7 அது சம்பத் 7 சம்பத்தி, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? மனிதர்கள் வேறுபாடாமா? 7 மனித வேறுபாடு, 7 சம்பத்துகள்மா. அதாவது ஆமா, முதல்ல உருவ அமைப்பு, உடல் வலிவு, அறிவு, குணம், செல்வம், சுகம், புகழ். அம்மா அப்புறம் தவத்துக்கும் கீதா பாடசாலைக்கும் ஒண்ணு கனெக்ட் பண்ணி சொன்னீங்க. தவத்துக்கும் கீதா பாடசாலை நீங்க உங்க இதுல அந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் இல்லையா, அதுல அகத்தாய்வை பத்தி ஒருத்தர் சொன்னாரு. ஆமா ஆமா, அவங்க அகத்தாய்வு அதுல கொஞ்சம் கட் ஆயிடுச்சு எனக்கு பேக் வந்துச்சு பின்னாடி. ஆமா, அதுல அகத்தாய்வுங்கிற வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அந்த ஐயா இஸ்கான்ல இருந்து ஐயா அவங்க பிரசன்டேஷனுக்காக வந்திருந்தாங்க. அவங்க அந்த பகவத்கீதை எப்போதுமே அவங்க பேசும்போது பகவத்கீதை படிச்சுட்டு தான் பேசுவாங்க. அது பேசி முடிச்ச உடனே அவங்க சொன்னது, அம்மா சொன்ன அந்த அகத்தாய்வுங்கிற வார்த்தை எனக்கு இன்னைக்கு ரொம்ப என்னை யோசிக்க வச்சுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்குள்ளதான் பேசுனதை விட இந்த அகத்தாய்வு அவங்க ஆராய்ச்சி பண்ணதை தான் சொன்னாங்க. அகம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடியது, ஆய்வுங்கிறது தேவையில்லாத வெளியே போடுறது, கீரை ஆயிர மாதிரி அப்படிங்கிற இது எவ்வளவு பெரிய பொருள் புதிந்த ஒரு ஆழமான அர்த்தம் உள்ள வார்த்தை எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுன்னு ஐயா அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நான் நினைச்சிட்டேன், எனக்கு இந்த அளவுக்கு சந்தோஷம் எனக்கு நான் ஆராய்ச்சி பார்க்கலையே அப்படின்னு. அகத்தாய்வு எப்படின்னு தெரியும், ஆனா அவங்க இன்னொருத்தவங்க சொல்லும் போது எனக்கு இன்னும் கொஞ்சம் குருவை நன்றி சொல்லிட்டு வணங்கிக்கிட்டேம்மா. அவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த குருவோட வார்த்தைக்கு நான் அதை சொன்னேன். தமிழ் வார்த்தை கோர்ப்பு சாமிகிட்ட ரொம்ப சிறப்பா இருக்குமா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். ஒவ்வொரு லைனும் மறக்க முடியலம்மா, நீங்க சொன்னது ஒவ்வொரு லைனும் அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. கோயம்புத்தூர்ல இருந்து நம்பிராஜம் பாலகிருஷ்ணன் அம்மா சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காங்க, தேன் பாய்ந்து காதினிலே அப்படின்னு. திருநெல்வேலி தேனா? வாய்ப்புக்கு நன்றி சொல்லணுமா. நன்றி அம்மா, சந்திரமா, நன்றிகள் அம்மா. நன்றிம்மா, நன்றி கவிதாம்மா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக நமது மூத்த சகோதரி இந்திராணி அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வழக்கம் போல மிக அருமையாக, மிக இயல்பாக இருந்ததுமா. எப்பவும் எளிமையா, அதாவது பழகு தமிழ்ல பேசுவீங்க, அது நல்லா இருக்கும், கேட்கறதுக்கும் புரியும், பதியும். அது மாதிரி இருந்ததுமா. குறிப்பா சில விஷயங்களை சொல்லணும்னாக்க, நீங்க அந்த இது சொன்னீங்க பாருங்க, அந்த திருநெல்வேலியில ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அதுல நான் அகத்தாய்வுன்னு சொன்னேன், அதை அட்மயர் பண்ணாங்க எல்லாரும். உண்மையாலுமே சாமிஜியினுடைய சொல்லாளுமை எல்லாராலும் போற்றப்படிய, தமிழ் பண்டிட்டுங்களா இருந்தாலும் அத ரசிக்கக்கூடிய விதமா இருக்குமா அவருடைய புத்தகங்கள்ல. அதே மாதிரிதான் ஒவ்வொன்றும் அவர் எடுத்து எடுத்து சொல்லும் பொழுது நமக்கே வியப்பா இருக்கும். இது எந்த தமிழ் பல்கலைக்கழகத்துல படிச்சுட்டு சாமியம்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சாமியம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய வார்த்தைகளை சொல்லலாமா. ரெண்டாவது தடவை யூடியூப்ல கேக்குறேன்றதுக்கு 2 காரணம் சொல்லலாமா. ஒண்ணு புரியாம கேட்கலாம், இன்னொன்னு புடிச்சிருக்கு ரொம்ப, அதை மீண்டும் கேட்கணுங்கிற ஆர்வத்தால
கேட்கலாமா, அது மாதிரி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவு கேட்பேன். கேட்கணும்னு நினைக்கிறதோட இல்ல, ஓய்வு நேரங்கள்ல உங்களோட பேச்சுகள்லாம் எடுத்து போட்டு கேட்பேன்மா. ரொம்ப அம்மாவோடது வந்து நீங்க சொன்னதுதான், எல்லாரும் பிடிச்சு போய் இன்னொரு தடவை கேட்கணும் அப்படின்னுட்டு. ஒன்ஸ் மோர் தான்மா. உங்களுடைய சொல்ல மாதிரி பொதிகை தமிழ் சூப்பர். உங்களுடைய எல்லாருடைய எண்ணங்கள் ஆசீர்வாதங்கள் தாமா என்னைய தொண்டுல வளமுடனம்மா. எப்பொழுதும் நீங்க இதே சுறுசுறுப்போட இதே ஆக்டிவா நீங்க எப்பவும் இந்த தொண்டு ஆற்றிக்கொண்டே இருக்கணுங்கிறது என்னுடைய தனியாத ஆசைம்மா. பொதிகை மலை தேன் வந்து காதுல பாஞ்சுது. சாந்தி அம்மா சொன்னது மாதிரி மது வந்து பாயல. ஏன்னா அது தற்காலிகம். அந்த மதுவை நாம ருசிச்சு பார்த்தது இல்ல. ஆனா இந்த தேனுக்கும் மதுன்னு சொல்லுவாங்க, அதனால நம்ம அதை தேன்னு எடுத்துக்கலாம். கரெக்ட், தேன் எடுத்துக்கலாம். ஓஹோ, மதுரம் 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 மது மது பிளஸ் ரம் ரெண்டும். நானும் வார்த்தையை விட்டுட்டேன் போலக்கே மதுரம்னு சொல்லிட்டு. போயிட்டே இருந்தா நீங்க தமிழ் பண்ணிட்டு அவங்களால வெறுமனே அதோட விட்டாங்க, நான் ரெண்டாவது ஒன்னையும் சேர்த்து சொல்லிட்டேன் போலுக்க. ரொம்ப அருமைமா, சிறப்பு. அம்மா என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளம். சந்திராமா எல்லாத்தையும் வரிச்சு சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதெல்லாம் தொகுத்து சொல்லிட்டாங்க. எப்பவுமே அவங்களுடைய சிறப்பு பேராசிரியர்கள் சொல்றத ஒரு இதுவா சொல்லுவாங்க. எங்களுக்கு அது இன்னும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரியும். ரொம்ப நல்லா இருந்ததுமா. சந்திராமா நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரேஷ் ஐயா. வாழ்க வளமுடன் சபரேஷ். அம்மா நன்றிம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா வணக்கம். இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்ததம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நிறைய தடவை உங்களை நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். நீங்க அவ்வளோ ஒரு தெளிவா ரொம்ப ப்ரிப்பேர்டா சொல்லுவீங்க. எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி என்னன்னா, அம்மா நீங்க எப்படிமா ஹவ் ஆர் யூ உங்க மைண்ட் மேப் பண்ணி நீங்க முதல்லயே தானா சொல்றீங்களா இல்ல முதல்ல எழுதி ப்ரிப்பேர் வச்சு எப்படி மேம் நீங்க நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க? எப்படி சொன்னீங்கன்னா நாங்க எனக்கு வீடியோல வாருங்க சொல்லும் போது உங்களுக்கு தோண சந்தேகம் வந்துச்சு, இந்த ஆசிரியர்கள் எல்லாம் எழுதி வச்சு படிக்காங்களா இல்ல தானா சொல்றாங்களான்னு பாப்போன்றதான் வீடியோல வர சொல்லி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டீங்களா? வீடியோல இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப முடியாதுங்கய்யா. உள்ள இருக்குது தாங்கய்யா வெளியே வருது. உள்ள என்ன பதிய வச்சோமோ அது வருதுங்கய்யா. அவ்வளவுதான். குருவோட ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா பதிய வச்சுட்டு தான் இருக்கிறோம். அந்த நேரத்துல குரு நமக்குள்ள இருந்து அதை வெளிப்படுத்துறாங்க ஐயா. அந்த குரு உள்ள வந்து போறதுக்கு உண்டான வகையில நாம நம்மளை தயார்படுத்திக்கிட்டோம்னா நல்லா இருக்குங்கய்யா. அவ்வளவுதான். கேள்வி ஞானம் தாங்க ஐயா. இப்பதானே புத்தகங்கள் படிப்பு இதெல்லாம் வந்திருக்குது. ஆரம்ப காலத்துல இருந்து கேள்வி ஞானம் தான். கேஜி சாமி ஐயா அப்படியே ஒவ்வொருத்தட்டையா கேட்டுட்டே இருந்து பதிய வச்சது தானங்க ஐயா. அப்படியே சரிங்கம்மா, சரிங்கம்மா. ரொம்ப சிறப்புமா. அதாவது நீங்க இவ்வளவு ஒரு டெடிகேஷன் வந்து என்ன சொல்றது, காசு கொடுத்தா கூட அந்த அளவுக்கு எம்ப்ளாயிஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க அதுவும் இங்க இவ்வளவு பெரிய ஒரு சர்வீஸ் மாதிரி பண்றது பெரிய விஷயமாமா. எம்ப்ளாய் ஏன்னா உங்களை மாதிரி ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட. நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி சபரீஷ். வாழ்க வளமுடன். அம்மாவோட மனசுல உள்ள ஆழமா ஊறி ஊறி போயிருக்கு வேதாத்திரியம். அது அப்படியே வந்து ஊற்று நீரா வெளியில வருது. அது வந்து உண்மையிலேமா அதை வந்து எங்களாலையும் உணர முடியுதுமா. அந்த நீங்க ஸ்பீச் டெலிவரி பண்ணும்போது நம்மளுக்கும் அந்த ஃபீலிங் வருது. அதனாலதான் எல்லாருமே ஆழ்ந்து இந்த அளவுக்கு உள்வாங்கி சொல்றாங்கம்மா. வாழ்க வளமுடன். உங்களோட சேவை சாமி சொல்றாங்களே, தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். நிச்சயமா. வாழ்க வளமுடன். அடுத்து செவ்வேல் ஐயா. வாழ்க வளமுடன். கடல் கடந்த அன்பர்கள் வராங்க இன்னைக்கு. இப்போ ஐயா செவ்வேல் வாழ்க வளமுடன். மகிழ்ச்சியம்மா. அந்த அம்மாவுடைய ஸ்பீச் வந்து இன்ப ஊற்று மாரி நல்லா இருக்கு. அந்த இன்ப ஊட்டல நிறைந்த இறைவான்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு அம்மா சொல்றாங்க. ரொம்ப அவங்களுடைய ஸ்பீச் எப்ப கேட்டாலுமே எல்லாருக்கும் அந்த காதுக்கு வந்து இனிமையும் மனசுல பதிகிற அளவுக்கும் நல்லா இருக்கும். அம்மா நீங்க சொன்னீங்க, நீங்க தவத்தினால வேற எந்த விதத்துல காசு பணம் கிடைச்சா கூட கிடைக்க முடியாது, அது கீரை ஆயிரம் மாரி
நம்ம தவம் பண்ணாதான் முடியும், நம்ம கர்ம வினைகள் குறையும் சொன்னீங்க. அதே மாதிரி அந்த அகத்தாய்வுன்றது கேர ஆயிர மாரி ஒவ்வொரு இதுவும் நம்ம வந்து ஆய்ந்தாதான் அந்த நம்மளுடைய அந்த குணங்கள்லாம் மாறி நல்ல குணங்கள் ஆகும்னு சொன்னீங்க. அதே மாதிரி ஆகன தவம் பண்ண ஆகாய கர்மம் போயிடுன்னு சொன்னீங்க. அந்த துரிய தவம் பண்ணல பிராத்த கர்மையும் அத மூணு வினையும் போறதுக்கு தெரியாது. இது 3 தவம் பண்ணுங்க நல்லதுன்னு மகரிஷி ஐயா சொன்னீங்க. நல்லதுதாம்மா. ஆனா அந்த கர்ம வினைகள் நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு குறையுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சுக்க முடியுமா? அதே மாதிரி நம்ம முன்னோர்கள் எவ்வளவு மூட்டை வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியாது. இருந்தாலும் நம்ம தவம் பண்ண வேற எந்த விதத்திலயும் காசு பணம் கொடுத்தா கூட பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. வேறு எந்தெந்த வழிகள்ல பண்ணா நம்மளுடைய அந்த மூட்டைகளை குறைக்கலாம்? இன்னும் நம்ம வந்து அந்த அகத்தை வந்து மகிழ வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் வேற என்ன வழிகள் செய்யலாம்? அதாவது திருமூலர் ஐயாவும் சொல்லுவாங்க, திளைக்கும் பெருங்கடல் தீர்வுரு தோணி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு அப்படிம்பாங்க. தனக்கும் கிடைக்கும் கேடில் புகழும் தவம் அறம் ஏற்றுணையாமே. தவம் ஒண்ணு, இன்னொன்று செயல்முறையில அறம்ங்கய்யா. அறம்ங்கும் போது அருள் தந்தை இவங்க தான் அதுக்கு நல்ல விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அறனை நாம தர்மம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, சாமி அதை ஒழுக்கம் கடமை ஈகைன்னு 3ஆ சொல்றாங்க ஐயா. ஒழுக்கம் கடைபிடித்து வாழணும், அது போல கடமைகளை செய்யணும், ஐவகை கடமைகளை செய்யணும், அதே நேரத்துல ஈகையும் செய்யணும் அப்படிங்கிறாங்க ஐயா. அது அற தவ நெறியும் அற உணர்வும்னு சொல்லுவாங்க. தவம் செய்யணும், அதே நேரத்துல பதிவு நீங்க கேட்ட நல்ல கேள்விங்கய்யா. சீக்கிரம் கழியணும்னா அற வாழ்க்கையும் வாழணுங்கய்யா. கடமைகளை பிரதிபலன் எதிர்பாராம கடமைகளை செய்யணும். அதுக்கப்புறம் ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும், தனக்கு பிறருக்கும். ஏன்னா ஏற்கனவே வாங்கின கடனை தீர்க்கணும் தான் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ பிறருக்கு துன்பம் கொடுத்து இன்னும் வந்து கடனை நாம சேர்த்துடக்கூடாது. அப்போ முதல்ல விழிப்பு நிலையிலிருந்து கடன் வாங்காத நிலை, அப்புறம் ஏற்கனவே பெற்ற கடனை தீர்க்கிறது தான் கடமைகளை செய்வதும். கடன் கூட்டல் மை தான் கடமைன்னு சொல்றது. ஐவகை கடமைகளை செய்யணும், அதோடு சேர்ந்து ஈகையும் செய்யணுங்க. ஈகைங்கிறது உடல் உழைப்பாக்கவோ இல்ல அறிவுகளையோ பொருளாலேயோ செய்வதுதான் ஈகைங்கிறது. தவத்தோடு சேர்ந்து இந்த அறத்தையும் செய்துட்டே வந்தோம்னா பதிவு நீங்கி போகுங்கய்யா. பதிவு நீங்கிருச்சு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னு கேட்டீங்க. உடல் நோய் வந்தாலும் அதுக்கு யாரையும் நம்ம குறைன்னு சொல்ல மாட்டோம். மனதுல ஏதாவது குழப்பம் வந்தாலும் நாமளே தீர்வு பண்ணிக்குவோம். இன்னும் சொல்ல போனா உடல் நோய் வந்துச்சுன்னா நமக்கே நம்முடைய அறிவே இதுக்கு இதுதான் வழி அப்படின்னு எடுத்து கொடுக்குங்கய்யா. இங்க இந்த மருந்து சாப்பிட்டு குணமாகல, பயிற்சி செய்து குணமாகலைன்னா அப்ப 5 அளவு முறை காக்கணும். அடுத்த இது என்னங்கிறது நாமளே கண்டுபிடிச்சுக்குவோம். அதே மாதிரி மனக்குழப்பம் சிக்கல்கள் எல்லாம் வராதியா. வந்தாலும் அடுத்தவங்களை குறை சொல்லாம நாம எப்படி இதை தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையும் வந்துருங்கய்யா. அது தவம் பண்ணணும், அதோடு சேர்ந்து அற வாழ்க்கையும் வேணுங்கய்யா. அப்படின்னா பதிவு சீக்கிரம் கழிஞ்சிடும். வாழ்க வளமுடன். செவ்வேலையாக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். அன்மியூட் ஆயிடுச்சு. அடுத்த அன்பராக நெய்வேலியிலிருந்து லக்ஷ்மணன் காந்திமதி ஐயா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஐயா, நீங்க பேசலாம். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. எல்லாரும் சொல்ற மாதிரி உங்க ஸ்பீச்சா இருக்கட்டும், கேள்வி பதிலா இருக்கட்டும், ரொம்ப 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 சிறப்பா இருந்ததுமா. அதாவது நான் பொதுவான ஒரு கேள்வியாக கேட்குறேம்மா. இப்போ நீங்கள் மன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, வரத்துக்கு முன்னாடியும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து நீங்கள் எப்படிம்மா ஹேண்டில் பண்ணீங்க? அதாவது ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிஃபோர் என்ன மனவளக்கலைக்கு முன்பு பின்புன்ற மாதிரி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு விஷயம் ஏதோ ஒரு நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்க, ஒன்று சொல்லுங்க. அப்புறம் இப்ப எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாருமே வந்து ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சூழல்ல, அதாவது காசு பணம் அந்த வசதி வாய்ப்பா சொல்லலை, ஒரு பேர் இப்போ எப்படி ஒரு வள்ளலாரா இருக்கட்டும், விவேகானந்தரா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ மகரிஷி ஐயாவா இருக்கட்டும், இப்போ நம்ம இருக்கக்கூடிய வரவங்க வந்தது தெரியாமே தரந்தெரியாமே போயிடுறாங்கல்லம்மா. அதுக்கு அந்த வாழ்வியல் முறை நமக்கு எல்லாமே தெரிஞ்சாலும் அதை அப்ளிகபிள் பண்றது வந்து எப்படியுமா அது தெரியுது. பட் இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள் காதுக்கு தேனா பாயுதுதான். ஆனா நடைமுறைப்படுத்த கட்டாயிடுச்சு. ஆமா, நீங்க உங்களோட மனவளக்கலை அனுபவங்கள் அவர் கேட்கிறாரு. மனவளக்கலையினால் ஏற்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஃபாலோ பண்றாங்க.
ஐயா அம்மா பதில் சொல்றாங்க, கேளுங்க. மணவளக்கலைக்கு முன்னாடி பின்னாடின்னு கேட்டிருக்கிறீங்க. அதாவது பொதுவா குடும்பத்துல குழந்தை எனக்கு திருமணம் ஆக்கும்போது கூட்டு குடும்பம் தாங்க ஐயா. 14 பேரு, அதிகம் பேர்லாம் இல்ல, 14 பேர் தான். ஆனாலும் கூட்டு குடும்பமா தான் இருந்தோம். அப்பெல்லாம் என்ன வந்துச்சுன்னா, ஏதாவது சொன்னாங்க, கேக்குதாமா? வருத்தப்படுத்தினாங்கன்னா கேளுங்க. சொல்லலாமா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. வருத்தப்படுத்தினாங்கன்னா வழக்கமா என்ன வரும்னா, உணர்ச்சி நிலையில என்ன இப்படி எல்லாம் செய்யறாங்களே, இவங்க நல்லா இருப்பாங்களான்னு ஆரம்பத்துல எல்லாம் தோணும். அது ஒரு சாபம் தான். சாபம்னு கொடுக்காட்டாலும் அதை இயல்பா ஒரு வருத்தமா, பெண்கள் வேற என்னங்கயா செய்ய முடியும்? அழுக வரும், கண்ணீர் வரும், அழுவோம். இப்படிலாம் செய்யறாங்களே, இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க, நல்லா இருப்பாங்களா அப்படின்லாம் தோணுனது உண்டு. ஆனா கோபத்துல சண்டை போட்டாலும் கடைசியா பேசுறது நாமளா இருந்தா தான் நாம ஜெயிச்சோங்கிற மாதிரி எல்லாம் உணர்வு இருந்துச்சு. அதே 4 பேர்கிட்ட சொல்றது, என்ன இப்படி சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் மன்றத்துக்கு போனதுக்கு வரப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது நின்னுது. அந்த வருத்தப்படுறது, அழுக, கோபம், எதிர்த்து பேசுறது, கடைசியா நாம தான் பேசணுங்கிற எண்ணம்லாம் படிப்படியா குறைஞ்சுது. அதுக்கப்புறம் சொன்னா சொல்லிட்டு போறாங்கிற ஒரு நிலை வந்துச்சு. இது 2வது ஸ்டேஜ். முதல்ல நின்னு போச்சு எல்லாம். 2வது அமைதியா இருக்கிற தன்மை வந்துச்சு. 3வது ஒரு நிலை வந்துச்சு பாருங்க. அவங்க ஏன் இப்படி செய்யறாங்க, நம்ம கிட்ட என்ன தப்புங்கிறது தான் 3வது நிலை. அவங்க ஏன் நம்மகிட்ட மட்டும் இப்படி சொல்றாங்க? ஒண்ணு அவங்க குணமே இதுதானா, எல்லார்ட்டையும் இப்படிதான் பேசுறாங்களா? சிலருடைய சுபாவமும் கண்ணுல கண்டதை உடனே சொல்லிட்டு அப்புறம் மறந்து போயிடுவாங்க. ஆனா அதை நாம சுமந்துகிட்டே இருப்போம். இது வீண் சும தானே, அவங்களுடைய குணம் அப்படி. அதான் ஆரம்பத்துல சொன்ன, ஆமா அப்படித்தான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க தரப்புல அது சரி அப்படின்னு அவங்களை ஏத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இப்போ வந்துட்டு இருக்குங்கய்யா. அவ்வளவுதான். அது அவங்கள்ட்ட இருந்து அந்த சாபம் கொடுத்தது நீங்கி அமைதியா இருந்தது போக, அவங்களையும் அவங்க சூழ்நிலையோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இப்போ வந்திருக்குதுங்கய்யா. சரி, இதனாலதான் இவங்க சொல்றாங்க, சரி அவங்க சொல்லும்போது அவங்க நிலையில அது சரிதானே, அப்ப அவங்கள அந்த நிலையில இருந்து சொல்லாம இருக்கிறதுக்கு நம்மளால என்ன செஞ்சுக்க முடியும்? அவங்கள திருத்தவும் முடியாது. நான் எப்படி திருந்திக்கிடலாம், மீண்டும் இந்த சூழ்நிலை வராம பாத்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு 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 தெளிவு, ஒரு விழிப்பு நிலை கொஞ்சம் வந்திருக்குங்கய்யா. அதான். வேற என்ன கேட்டாங்க? சந்திரமா? கொஞ்சம் நடுவுல வாய்ஸ் பிரேக் ஆச்சு, நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி சரி, இப்ப கரெக்டா இருக்கா? சரியா இருக்கு. வாழ்க வளமுடன். அம்மா பிருந்தா கார்த்திகேயன் ஒரு அம்மா எழுதியிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிறதுனால சந்திராமா, எங்க ஊர்ல குற்றாலம் இன்னொரு அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு பாயிண்ட் கொடுத்திருக்காங்கம்மா. நீங்க விதி 3 பாயிண்ட் ஏதோ நீங்க பேசுனீங்களா நெல்லையில? ஆமா. அது ரொம்ப அருமையா இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருக்குன்னு போட்டிருக்காங்க. நான் இப்ப ஒரு கோரிக்கை வச்சிடுறேம்மா, அது என்னன்னு எங்களுக்கு முடிஞ்சா சொல்ல முடிஞ்சா ஒரு பாயிண்ட் சுருக்கமா சொல்லுங்க, எதை பத்தி பேசுனீங்கன்னு. நம்மளுக்கு அடுத்த டாபிக்கா அதை பேசிருங்கம்மா நீங்க. சரிங்கம்மா, நான் லேசா சொல்லிடுறேன். விதிகள் 3ங்கிறது சாமி சொன்ன அந்த வாழ்க்கை ஒரு முக்கோணம்ங்கிறது தான். தன் கருமைய விதியாக நாம, இயற்கை விதியாக இயற்கை, சமுதாய விதி 3 அதை இணைச்சி பேசணும்மா. அடுத்த முறை பேசிடுவோம். சரி சரி. தான் சமுதாயம், கருமைய விதியை எப்படி நாம பேலன்ஸ் பண்ணலாம், இயற்கை விதியை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம், சமுதாய விதியை எப்படி பேலன்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி கொண்டு போனது. சிறப்புங்கம்மா, சிறப்பு. நன்றி நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இந்த தடவை தான் வீடியோல வந்திருக்கிறேன், கேட்டீங்களா? அது கொஞ்சம் புதுசு. இதே தம்பி அந்த ஐடில இருக்க தம்பி முன்னக்கூட்டி கொஞ்சம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி என்ன சரி பண்ணி உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு நன்றி முதல்ல. அவர் யாருக்கும் தெரியல. அதனால புதுசா ஒரு தலைப்பு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் குழம்பிட்டு இருக்க கூடாது இல்ல, முதல்ல வீடியோல வர்றதுக்கு படிச்சுக்குவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தரவா இருக்கிறத பேசுவோமேட்டு இன்னைக்கு தவத்தை பத்தி பேச வந்தேன். நல்லா சிறப்பா வந்திருக்கீங்க. நல்லா அழகா இருந்ததுமா. ஏன்னா அது அப்பதான் வரும், அதுக்கும் அன்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும் இல்லையா?
அது வந்து அந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா நீங்க வீடியோல வந்தது. அதே மொபைல் சரியில்லைம்மா, மொபைல் புதுசு வாங்கியாச்சு, அதனாலதான் வந்துட்டது இல்ல. சரி, ரொம்ப குரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அவரா உதவி செய்யறாரு. அந்த அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கண்டிப்பா. நன்றிமா. அடுத்த அன்பராக பெரிய குளத்திலிருந்து நமது சகோதரி சாந்தி சுந்தரம் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் சந்திராம்மா, வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் லீலாவதி அம்மா. சாந்திமா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அந்த சாந்திமா சொன்ன மாதிரி மதுரம் மது மதுவில் தோய்த்த முத்துக்களாக இன்றைக்கு கிளாஸ் இருக்குது. ஒரே சிரிப்பு மயம்தான், மகிழ்ச்சி, ஆனந்தம் தான். ஆனந்தமே அப்படிங்கிறதுல இந்த ஜூம் மீட்டிங் வந்து உண்மையிலே ஆனந்தமான மீட்டிங்காக இருந்தது எங்க எல்லாருக்கும். எப்பொழுது ஒரு சிரிப்பு அலை தோன்றுகிறதோ அப்ப அவன் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சூழ்நிலைகளும் சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். ஒருத்தவங்க யாராவது ஒருத்தர் கஷ்டப்பட்டு அழுத கூட எதுக்கு எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அந்த சோகம் வந்து வரும். இன்றைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே தேனின் தொழித்த முத்த அலை நல்லா பரப்பிட்டீங்க. வாழ்க வளமுடன். மிகவும் சந்தோஷமா இருந்துச்சுமா. ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நாங்க எல்லாம் திரும்பி திரும்பி கேட்டு நாங்க நல்லா தெரிஞ்சுக்கிறோங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க அந்த அகத்தாய்வுன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, மகான் சொன்னது. நான் இதையும் என்னுடைய மனதுக்குள்ள கேள்வி எடுத்தது உண்டு. இப்படி எல்லாம் எப்படி வார்த்தையை சொல்றாங்க? இப்ப நுண்மான் நுழை புலன் அறிவு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எப்படி இதெல்லாம் நுண்மான் நுண்மையான நுழைபுலனுடைய அந்த அறிவுங்கிறப்பெல்லாம் இதெல்லாம் எப்படி மகானுடைய அவருடைய எண்ணத்துல தோன்றியது? இறைநிலையினுடைய பண்புதானா அப்படின்னு மாதிரி யோசிப்பேன். அது மாதிரி சீர்காந்த நிலை விளக்கம் சொல்லுவாங்க, துல்லிய சமதள சிறுமின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது நான் நினைப்பேன், இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி வருது மகான் கிட்ட இருந்து? இந்த வார்த்தைகள் எங்கிருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பிரமிப்பாவும் இருக்கும், அதே சமயம் ஆராய்ச்சியாவும் இருக்கும். இது கூட சில சமயத்துல அகத்தாய்வுல போகும். ஆனா இன்னைக்கு நீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுங்க. வாழ்க்கை துணைங்கிற வார்த்தையே நம்ம கேள்விப்படாததுதான். வாழ்க்கை துணைங்கிறதே சாமியோட இதுதான். ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா. இது எடுத்துக்கொண்டே போகலாம். நிறைய அதுக்கு ஒரு சாப்டர் தனியா வைக்கலாம். மகானுடைய கருத்துக்களை கவிதைகளை எடுத்துட்டு அதுல இருக்கக்கூடிய நுண்மையான எழுத்துக்கள் அதாவது வடிவங்களை நம்ம கொண்டு வரும்போது அது எப்படி மகான் எடுத்தாங்க அப்படிங்கும்போது அப்ப எவ்வளவு பெரிய ஜீனியஸா இருந்திருக்காங்க, எவ்வளவு நுண்ணிய நிலையில இறைநிலையோட ஒன்றி இருந்திருக்காங்கிற போது ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்குது, அதே சமயம் சந்தோஷமா இருக்குது. இப்படி ஒரு குரு நமக்கு கிடைச்சிருக்காங்கல்ல. We are gifted காலை தூக்கி விட்டுக்கிற மாதிரி இருக்குமா. இதுக்காக காலை வச்சு தச்சுக்கிடணும் உங்களுக்கு என்னமா? ஒரு பெருமிதம் தான், ஒரு பெருமிதம். குரு நமக்கு கிடைச்சது நம்ம எல்லாம் ஒரு பாக்கியவான்கள்னு தான் சொல்லணும். பாக்கியவான்கள் கண்டிப்பா. அது சந்திராமா மாதிரி எங்களுக்கு தேனிசை தென்றலாக நீங்க எல்லாரும் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்க்கும் போதே உங்களுடைய முகத்தை பார்க்கும்போது தேஜஸ், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு, ஒரு ஆனந்தம் ஏற்படுதுமா. வாழ்க வளமுடன். மேல வந்து இன்னைக்கு அம்மா ஆனந்த அலைகளை பரப்பிட்டாங்க அப்படியே. அந்த தலைப்புக்கு ஏற்ற நன்றிகள்மா, நன்றிகள். அதே மாதிரி சொன்ன மாதிரி தேனில் ஊறிய பலாச்சொலையம்மா, தேனில் ஊறிய பலாச்சொலையாக இருந்ததுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்திராணி அம்மா மீண்டும் வந்திருக்கீங்களா? கையை ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களாமா? இந்திராணிமா வாழ்க வளமுடன். மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அம்மா. ஒரு முக்கியமான விஷயம் அம்மாட்ட கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேம்மா. அந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துகிட்டீங்களேம்மா, அதுல சகஜயோகா, ஹார்ட்ஃபுல்னஸ் இவங்க எல்லாம் வந்தாங்க, பிரம்மகுமாரிகள் சங்கம் எல்லாம். அவங்களோட கருத்துக்களும் தத்துவங்களும் நம்ம மகரிஷியோட தத்துவங்களோட ஒத்து போகுதாமா இல்ல வேறுபட்டதாமா? ஒத்து போகுதம்மா. அவங்க வந்து அத வந்து ஜோதி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நாம சுத்தவெளி அப்படின்னு சொல்றோம், அவ்வளவுதான். வேற அவங்க தவநிலைகள் அவங்களுக்கு வேறுபட்டிருக்கானா அது சாமி சொல்லுவாங்கல்ல, நோக்கம் ஒண்ணுதான் ஆனா பயணம் ஒண்ணுதான் ஆனா பாதைகள் வெவ்வேறு, அவ்வளவுதான். அவங்களுடையது நம்மளுக்கு கொண்டதுதான் இருக்குது. ஆனா இந்த பயிற்சிகள் எல்லாம் அங்க கிடையாது. ஆமா, அவங்களுக்கு வேற பயிற்சிகள் வச்சிருக்கிறாங்கம்மா. அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து இந்த கிளியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வச்சிருக்கிறாங்க. நாம அது எனக்கு நான் கத்துக்காததுனால அதை பத்தி எனக்கு ரொம்ப சொல்ல தெரியல. அது கத்துக்கிட்டா போனா அதுக்குள்ள போய் கத்துக்கிட்டா தெரியுமா இருக்கும்.
இல்ல இல்ல எந்த கத்துக்க மாட்டீங்க. பயிற்சியிலையும்மா தவம் ம். மெடிடேஷன் வந்து வேற விதமா சொல்லி தருவாங்க. ஆனா நம்மளோட காயக்கல்பமும் அகத்தாய்வும் மகரிஷி நமக்கு கொடுத்த ஒரு கண்டிப்பா சிறப்பான கண்டிப்பா. ஒரு இது வந்து ஆமா எங்கேயுமே இருக்காதுமா. ஆமா ஆமா காயக்கல்பத்தையும் தீட்சையை நாம தானேங்கம்மா இல்ல தீட்சையை நாம தானமா கொடுக்குறோம். தொட்டு கொடுக்குற தீட்சையில நாம தான் கொடுக்குறோம். நாம தான் கொடுக்குறோம். உடற்பயிற்சியும் கூட ஆமா எங்கேயும் இல்லம்மா. இல்ல, ஆமா உடற்பயிற்சி அது மாதிரி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அரசு நிறுவனங்கள் எல்லாம் நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் முழுமையான பயிற்சிங்கிறதுனாலதான். முழுமையான உங்களுக்கு தத்துவ விளக்கமும் இருக்கும், தவமும் இருக்கும், உடற்பயிற்சி இருக்குது, காயகல்பம் இருக்குது, முழுமையானது இல்லாம நம்முடையது அதுதான். ஆமா நிச்சயமா எல்லாமே பொருளா அத்தனையும் அடக்கமா இருக்கு இதுல. ஏதோ ஒண்ணு கத்துக்கிட்டாலே எல்லாம் கலைகளை 64 கத்துக்கிட்ட மாதிரி இத கத்துக்கிட்டாலே. ஆமாம்மா நாமெல்லாம் ரொம்ப பேரு பெற்றவங்கம்மா. நாம இந்த ஜென்மத்துல கண்டிப்பா சாமிஜி மாதிரி நமக்கு ஒரு குருவும் உங்களை போன்ற பேராசிரியர்களோட வழி நடத்துதலும் இருக்கிறதுனால சீக்கிரமே நமக்கு உலக சமாதானம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிம்மா. வாழ்க வளம். நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கீதாம்மா. வாழ்க வளமுடன்மா. கீதாம்மா நீங்க பேசலாம். நன்றிம்மா சந்திரமா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. ரொம்ப நல்லா. ஹலோ பெங்களூர் தானே நீங்க கீதாம்மா? ஆமாமா பெங்களூர் இருந்து பேசுறேன். இப்போ தமிழ்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நினைக்கிறேன். இல்ல நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க, பேசுங்கம்மா. அதாம்மா ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்தது. தேனு ஸ்வீட்டு எல்லாவும் வந்துச்சு இன்னைக்கு. நல்ல ஒரு இன்னைக்கு கிளாஸ் வாஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல்மா. அதான் நான் ஃபர்ஸ்ட் இது தியானத்துல வரப்போ நான் ஸ்டார்டிங் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கூப்பிட்டுன்னு வந்திருந்தேன். அவங்க ½ இப்படியே உட்கார்ந்து அவரு சொல்றாங்க, என்ன பண்றீங்க நீங்க, டைம் வேஸ்ட் பண்ணின்னு இருக்கிறீங்க. எங்களுடைய மனசுல இது என்னன்னா இது வீட்டு சொல்றோம் இல்லையா, கோதுமை காய் போடணும், ராகி காய் போடணும், சண்டைக்கு என்ன கபாப் பண்றதா, அது இதெல்லாம் யோசனை வருது. நீங்க எல்லாம் எப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா எங்களோட இப்போ தியானத்துல நாங்க உட்கார்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் எல்லாம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறோமா. எவ்வளவு சீக்கிரம் அந்த ½ போயிடும். எவ்வளவு நல்ல ஒரு பாடி எல்லாம் நல்லா ரிஜுனேட் ஆகும். எவ்வளவு நல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது இல்லையாமா. அத பத்தி அதாவது தவம் பண்ணிட்டு நீங்க தவத்துக்கு அதே சாமி இதுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவாங்க. நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. அதாவது மரம் வெட்டுறவன் அப்பப்போ ஓய்வு எடுத்து இந்த ரம்பத்தை தீட்டிக்குவானா. அப்பப்போ அதை தீட்டிக்கிட்டான்னா அவன் வேலை சீக்கிரம் முடியும் அப்படிங்க. அந்த மாதிரிதான் நாம தவம் பண்ணி பண்ணி நம்ம ஆற்றலை சேமிச்சுட்டு வேலை செய்யும் போது அவங்க சொன்னாங்க இல்லையா, அவங்கள விட நாம சீக்கிரமா வேலையை முடிச்சிருவோம். ஏன்னா ஒரு முறை செய்தது அது தவறு வராது. ஒரு முதல்ல தவறு வந்தாலும் திரும்ப நாம அதை திருத்திக்குவோம். அதனால சீக்கிரம் வேலையை முடிச்சிருவோம்மா. அந்த ரம்பத்தை தீட்டிட்டு மரம் அறுத்தான்னா சீக்கிரம் ஆயிடுது. அதுக்காக தீட்டுறதுக்கு நேரம் வீணுன்னு நினைச்சா எப்படி? அந்த மாதிரி தான் தவம் பண்றதுக்கு நேரம் வீணா போகும். அந்த நேரத்துல மித்த வேலையை பார்க்கலாங்கிறது அது கூர்மம் அழுகி போச்சுன்னா அதிக நேரம் எடுக்கும் இல்லாமா. அந்த மாதிரி தான் நமக்கு தவம் வந்து நம்மளை கூர்மப்படுத்துது. கரெக்ட்மா, ரொம்ப நன்றிமா. அது இன்னொன்னு சொல்றாங்க இல்ல, கடவுள்னு அது ஒரு மீனிங் எவ்வளவு நல்லா கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. உள்ளே நாங்க போனா அது கடிச்சு உள்ளே போனா கடவுள் ஒரே ஆயிடுவாங்கன்னுட்டு அது வேர்டு எவ்வளவு நல்லா செட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க தமிழ்ல. அது நல்லா இருக்குமா. இன்னொன்னு நானும் ரொம்ப வேற யாவது மெடிடேஷன் ஸ்டார்டிங் பண்ணிருந்தேன். ஸ்பெசிபிக்கா யாவது சொல்றது வேண்டாம். அதான் என்னன்னா ஒரு இதுல ரிலிஜன்ஸ் அது இதெல்லாம் கொஞ்சம் ஆட் கன்வெர்ட் பண்றது அப்படியெல்லாம் இருக்கு. ஆனா எங்க வேதாத்ரி மகர்ஷி இதுல அப்படி எந்த ரிலிஜன்ஸும் அவரு அதுக்குதான் எந்த காடு இல்ல யூனிவர்ஸ் சொல்லுவாங்க. அப்புறமா இது ரொம்ப நல்லா இருக்குமா. ரொம்ப ஹை ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் இது எல்லாருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படி தோணுச்சுமா. இன்னும் ஒரு லாஸ்ட் ஒரு ஐயா இப்போ கேட்டாங்க. இப்போ கொஞ்சம் வீடியோ இது ப்ராப்ளம் வந்துச்சு.
எல்லாரும் வந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க. ஆனா கொஞ்சம் ஃபேமஸ் பீப்புள் எப்படி வேதாத்ரி மகர்ஷி, விவேகானந்தா அவங்க மாதிரி எப்படி அவருக்கெல்லாம் எப்படியா பேர் வரும்னுட்டு என்ன கேட்டாங்கம்மா, அது பத்தி ரிமைண்ட் பண்றதுக்கு சொன்னேம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்மா. அதான் அவரு சந்திரம்மா நீங்க கேட்டிருப்பீங்க, நான் அந்த சார் கேட்டாங்க. ரொம்ப பேர் வந்து பிறந்து இருந்துட்டாங்கம்மா. ஆனா கொஞ்சம் பேர் மட்டும் அப்படி ஃபேமஸ் ஆகுறாங்க எப்படின்னு அந்த ஐயா கேட்டாங்க. அதுக்கு நானும் ரிமைண்ட் பண்ணி இருக்கிறேம்மா உங்களுக்கு. ஆமா, அதாவதுமா அவங்க கருமைய பதிவு நீங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நல்ல விஷயங்கள் உள்ள சேர்ந்துட்டே இருக்குங்கம்மா. நல்லது சேர 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 அவங்க நல்லது தானே வெளியே எடுப்பாங்க. நாம கருமையத்துல என்ன வச்சிருக்கிறோமோ அதை எடுக்கிறோம். ஆரம்ப காலகட்டத்துல நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து இருக்குது. நாம கெட்டதை நீக்கிக்கிட்டே இருக்கிறோம்னா நல்லது மட்டும்தான் இருக்கும். அப்போ நல்லது மட்டுமே தான் நம்ம வெளியே கொடுக்க முடியா இருப்போம். நல்லதா பிறருக்கு கொடுக்கும் போது அவங்க நம்மள மகான்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். நன்றிம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி சந்திரம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி கீதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. மிக சிறப்புமா, அருமையா இருந்தது. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமாம்மா? நன்றி அம்மா, நிறைவு பண்ணிக்குவோம். நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்